எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். மூன்று வணக்கம் மேடம். குழுமங்கள் நான் வாட்ஸ்அப்ல இருக்குது. ஒன்று வணக்கம் வணக்கம். பிஎம்பி அழகிய மலர்கள் சண்டே ஷோ, அது ஒரு ஏ குரூப். மற்றது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக் ஃபேருக்கு இன்னும் ஒரு பொன்மாலை பொழுது இன்னும் ஒரு குரூப் இருக்குது. அழகிய மலர்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக் ஃபேர். மற்றது அழகிய மலர்கள் இசைக்குழுவுக்கு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த மூன்று குரூப்புகளையும் தான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரொஜெக்டுகளில் இன்வால்வ் பண்ணுறவியல் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. இது ஒன்றும் கம்பெனியும் இல்லை, சேரிட்டியும் இல்லை. இட்ஸ் அ மீடியா, ஒரு டிவி ரேடியோ எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு குரூப்பாக இருக்கிறோம் நாங்கள். இந்த மூன்று குரூப்லையும் இன்றைய மீட்டிங் பற்றி அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்து இன்னார் தான் இவ்வளவுதான் என்று இல்லை, யாரும் இன்வால்வ் பண்ணலாம். ஆனால் அந்த குரூப்பாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மியூசிக் குரூப்பை கொண்டு போய்க்கல ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்டாக முன்னுக்கே ஆக்கள் செலக்டட் ஆகிடுவீங்க. அவ்வளவு பேர் தான் அந்த மேடை ஏறுவீங்க. ஏனென்றா பின்னுக்கு லாஸ்ட் மினிட்ல ஆக்களை சேர்க்க முடியாம இருக்கும். ஏண்டா ப்ராக்டிஸ் பண்ணணும், பாடல்களும் மியூசிக்கும் ரெடி பண்ணிடணும், டிசைட் பண்ணி போட்டு பிறகு நாங்கள் ஒரு 2 months ப்ராக்டிஸோட ஸ்டேஜ் போயிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு வந்து லேட்டாக வர்றாக்கள் ஸ்டேஜுக்கு வர முடியாமல் இருப்பீங்களே தவிர இந்த இந்த ப்ரொஜெக்டில் இன்வால்வ் பண்ண முடியாதுன்னு இருக்காது. ப்ரொஜெக்ட் 2 உருவாகிற நேரம் இன்னும் அவை உள்ளுக்கு வரலாம். பிறகு ஒரு 2 months 3 months நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு இதுக்குள்ள போவோம். அதனால இனிஷியலாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்போடு வெல்கம் பண்ணிக்கொண்டு நாங்கள் இதுக்குள்ளே இருந்து கொண்டு ஆக்டிவாக இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸை காலப்போக்கில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதில் நீங்கள் உட்பட ஒவ்வொருவரும் வெல்கம். இதில் இன்னார் தானே ஆல்ரெடி இருக்கணும், இதுதான் இன்னார் இல்லைன்றது வராது. ஆக மியூசிக் குரூப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜ் பண்ண போறாக்கள் ப்ரொஜெக்ட் பை ப்ரொஜெக்டா செலக்டட் ஆகிடுவீங்க, அதை மறந்துடாதீங்க. ஆனால் இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் சேர்ந்து செய்ய போறபடினால யாரும் வெல்கம் பண்ணலாம். காரணம், போக போக முடிவுகள் எடுப்போம். இப்போதைக்கு எங்களோட ஐடியாவில் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தோம் என்றால் அந்த ப்ரொஜெக்டின் ஸ்டேஜின் எண்டோட அது அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிரும். பிறகு ப்ரொஜெக்ட் 2 தொடங்குவோம். பிறகு இதை மாதிரி என்னும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வருவோம். அது ஸ்டேஜ் பண்ணியோ அல்லது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிகிற அந்த டேயோட அந்த ப்ரொஜெக்ட் 2 கம்ப்ளீட் ஆகிரும், கரி பண்ணப்படாது. அப்ப நீங்க வந்து இதுல ஆக்டிவா இன்வால்வ் பண்றாக்கள் திரும்ப 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 நீங்க இன்வால்வ் பண்ணிக்கொண்டே வருவீங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்குது. ஆனா கமிட்மெண்ட் வேணும். திருப்பியும் மறந்துடாதீங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸும் சிங்கர்ஸும் அப்படி இல்லை. அவ தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ குரூப் பண்ணணும், செலக்ட் பண்ணப்பட்ட பாடல்களும் மியூசிக் பௌரிகளோடையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்றபடினால அப்பப்ப வந்து வந்து போகையிலாம இருக்க போகுது. அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை விளங்கி கொண்டு இப்ப நாங்கள் உள்ளுக்கு வருவோம். எங்களுடைய ஐடியாவில் பொதுவாக நாங்கள் பேசிக்கொண்ட பேரண்ட்ஸ், இது இவ்வளவு நாளும் நாங்கள் பயணிச்சதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு கணக்கில் வருது. போன வருஷம் எங்களோட பிள்ளைகள் 16+, 18+, 21+, இந்த 3 ஏஜ்க்கு உள்ள அவியலுக்கான ஒரு ஒரு ஃபியூச்சரை செலக்ட் பண்ணணும். அது பெய்டோ நான் பெய்டோ அவியலுக்கான ஒரு ஆக்டிவ் ரோல் ஒன்று அவங்க லைஃப்ல வரணும். இதை கொடுக்கக்கூடிய ஆக்கள் வெளியாக்களை தேட போனா எங்களுக்கு ஒன்று கிடைக்குது இல்லை. ரெண்டாவது, எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன ட்ரைனிங், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வளமை போல கேட்கணும். நாங்கள் செய்ய போற ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் இன்க்ளூடிங் இந்த பிஎம்பி சண்டே லைவ் ஷோ உட்பட எங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நாங்கள் இண்டிபெண்டாக லைஃப்ல நிற்கக்கூடிய வழிக்குத்தான் ஒவ்வொரு தேடலும் செய்வோம். இன்றைக்கு நாங்கள் அழகிய மலர்கள் இசைக்குழு பற்றி மட்டும் கதைக்க போறோம். சரி, இது நான் ஓவரால் ஐடியாவை சொன்னாலும் இப்ப வரப்போற அடுத்த ஒரு 20 minutes ½ an hour வந்து அழகிய மலர்கள் இசைக்குழுவாக நாங்கள் பேச போறோம். முன்னுக்கே சொல்லிடுறேன், கிளியரான ஐடியா எடுங்கோ. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்து எங்களை டெவலப் பண்ணி நாங்கள் மகிழ்ச்சியாக ஒரு கைதட்டல் வாங்கி ஒரு பரிசை வாங்கி நாங்கள் வீடு திரும்புறதுன்றதுக்கு அப்பால இது ஒரு துறையாக மாறுமா?
எங்கட பிள்ளைகளுக்கு இது ஒரு எதிர்காலத்துல ஒரு ஒரு வாழ்க்கையாக மாற்றலாமா, அவர்களுக்கு இது ஒரு பெய்டு ஒர்க்காக இருக்குமா, இந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவ இன்னும் தங்களை டெவலப் பண்ணி இன்னும் ஃபர்தரான மியூசிக் இண்டஸ்ட்ரியில இவியல் போகக்கூடியதாக இருக்குமா, இந்த கேள்விகளோட தான் பயணிக்க போறோம். அதனால சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு நாளும் அப்படி செய்திருப்போம், கைதட்டை வாங்கி பரிசை வாங்கிட்டு போயிருப்போம். இனியும் அதைத்தான் செய்ய போறோம். ஆனா மேஜரான போக்கஸ் எங்கட பிள்ளைகளுக்கான ஒரு தொழில் வாய்ப்பாக நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உருவாக்க போகிறோம். அதனால இனி கலைக்க போறத கொஞ்சம் கமிட்மெண்டோட நிறைய கேள்வி கேளுங்க. மனதுல நிறைய சில பேருக்கு புதுசா இருக்கும், என்ன இதுன்று நிறைய கேள்வி கேளுங்க, அதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு கொமிட்டட் சினாரியோக்குள்ள வாங்கும். ஒரு ஆக்டிவாக என்னுடைய பிள்ளைய நான் ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்பி ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பண்ண போறேன் அப்படி என்றா அம்மா அப்பாவாக இதுக்கு கொஞ்சம் டைமை போடணும், எஃபர்ட்டை போடணும். எல்லாம் நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கை, சிப்ளிங்ஸ் எல்லாத்த பிரச்சனைகளையும் பார்க்க வேணும். அதுக்குள்ள என்னுடைய பிள்ளையும் கொண்டு போகணுமெண்டா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஒரு அட்டென்ஷன் ஒன்று கொடுக்க வேணும் என்ற மனநிலையை உருவாக்கி கொண்டு நாங்கள் இன்றைய கதையை ஆரம்பிப்போம். எல்லாரையும் மீண்டும் வரவேற்று கொண்டு முதல் போன வருஷம் 2025 ஜூன் மாதம் 21ஆம் தேதி 500வது திறந்தவெளி பூங்கா லவுட்டன் கிரவுண்ட்ல நடந்த பொன்மாலை பொழுதுல அழகிய மலர்கள் இசைக்குழு முதல் முறையான ஷோவை பெர்ஃபார்ம் பண்ணி வெளியில வந்தது. சிலருக்கு தெரியாம இருக்கும், ஒரு சிலருக்கு. மிச்சம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? உயருது. இதுல கனவு ஷோக்கு வந்திருந்த நீங்கள் எல்லாம் சரி. அன்றைக்கு ஃபார்ம் பண்ணப்பட்ட இந்த விடயம் பிறகு வந்து நிறைய இடங்கள்ல நீங்க மேடை ஏறி இருக்கிறீங்க. ஆனா ஒரு ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டோட பேண்டாக செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கல. போன சனிக்கிழமை, நேற்று சனிக்கு முதல் சனி 31ஆம் தேதி ஈஸ்டர்ன் மனோபா ட்ரினிட்டி சென்டர்ல 1.5 hour ஷோவை நாங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினாங்க. அது ஒரு பைலட் ஸ்கீமா இருந்தது. எல்லாருடைய கமிட்மெண்ட்டும் எல்லாருடைய திறமையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டபடியா இப்ப நாங்கள் ஒபிஷியலான ப்ரொஜெக்ட் 1க்குள்ள மூவ் பண்ண போறோம். சரியா? அது எங்களுக்கு தெரிஞ்ச வரையில ஒரு ஒன்கோயிங் பெர்ஃபார்மிங் பேண்டாக சிறப்பு குழந்தைகளுக்கு தமிழுக்குள்ள இதுதான் முதல் உருவாகி இருக்குது. வேறு யாரும் செய்தது கேள்விப்பட்ட அவியலையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம், அவியலோடையும் கை கோர்த்து கொள்வோம், இதை நகர்த்தி கொள்வோம். சரியா? இப்போ ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை ஹெய்னோட்ல இருக்கக்கூடிய அந்த ரோட் பேர் ஓல்பரோவா, ஏஎல்டி ஓல்பரோ ரோடு நினைக்கிறேன். நீபரி பார்க்லாம் வருமா அது? ஆனா ஸ்டேஷன் பக்கத்துல ஹெய்னோட் இருக்கு இல்லையா? ஸ்டேஷன் வந்து செவன் கிங்ஸ். செவன் கிங்ஸ். ஓகே ஓகே, அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் கிடைக்கும். அந்த ஹோலை நாங்கள் எதிர்பார்த்த டேட்டுக்கு தேடின போது கிடைச்சிட்டுது. அதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. அந்த விவரத்தை தர்றோம். 18th ஏப்ரல், இப்போல இருந்து 2 மாசம் 18th ஏப்ரல் இந்த ஷோ ஃபிக்ஸ்ட் ஆகிட்டுது. இதை ஒரு ஃபுல் மியூசிக்கல் ஷோ. இப்போ ஒரு நிகழ்ச்சியில் 2 பாட்டு இருக்கும் வேண்டாம், ஒரு இன்டர்வெலுக்கு முதல் பின்னால 2 பாட்டா பிரிச்ச வேண்டாம், ஒரு பாட் ஃபுல்லாவே மேடையில ஃபோக்கஸ் ஆன் இந்த மியூசிக் ஷோ தான் நடக்கும். மற்ற ஹாஃபை நாங்கள் இன்னும் எங்களோட பிள்ளைகளுடைய என்டர்டெயின்மெண்ட்டை மேடையேற்றலாம், அது பற்றி உங்களோட எல்லாரோடையும் பேசிக்கொள்ளலாம். அது ஒன்று. 2வது, அன்றைக்கு அங்க 250 கதிரைகள் இருக்கு, சீட்ஸ் இருக்குது. அந்த 250 பிளஸ் அன்றைக்கு ஃபில் ஆகணும். இனி வந்து எங்களுக்கு சமூகம் எங்களை அங்கீகரிக்கணும். அந்த 250 சீட்டை எப்படி ஃபில் பண்ண போறோம், இதுஇந்த பட்ஜெட் எப்படி கவனிக்க போறோம் என்றதை பார்த்து முடிவை சொல்லிட்டு பின்னால இந்த முன்னால வாரன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைப்போம். இந்த ப்ரொஜெக்ட் 1 ஏப்ரல் 18th என்ற பேரோட ப்ரொஜெக்ட் 1 வரும். ஏப்ரல் 18th 11 o'clock இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டுரும். அதாவது ஃபைனான்ஸ் ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டுரும். இந்த ஃபைனான்ஸை நிர்வகிக்கிறதுக்கு 3 பேர்
இண்டிபெண்டாக செலக்ட் பண்ணுவோம் எல்லாருமா. இன்றைக்கு இல்லை, அடுத்த மீட்டிங்குள்ள விதின் ஒரு வீக்கோ அல்லது 10 டேஸுக்குள்ள செய்வோம். ஏனெண்டா இன்றைக்கு திடீரெண்டு ஐடியாவை போடாம மற்றவியலுக்கும் அதை ஷேர் பண்ணி போட்டு வரும். உங்களில் 3 பேர் அல்லது எங்களில் 3 பேர், இல்லை குறிப்பாக மெயினாக 3 பேர் இதில் வரமாட்டோம். ஒன்று நான் இருக்க மாட்டேன், மற்றது மியூசிக் குரூப்பை பின்னால் இருந்து புஷ் பண்ண போற ஏற்கனவே அது செய்து கொண்டிருக்கிற சுதாகரன் அவர்கள் இதுக்குள்ள இருக்க மாட்டார்கள். மூன்றாவது இந்த குரூப்பை கோஆர்டினேட் பண்ண போற கௌசி அவர்களும், இந்த 3 பேரும் அந்த ஃபைனான்ஸ் குரூப்புக்குள்ள வர மாட்டோம். உங்களுக்குள்ள 3 பேர் வாங்கோ, அதை பொறுப்படுத்து கொள்ளுங்க. அன்றைக்கு April 18 உங்களோட பணி முடிஞ்சிடும். இப்படி ஒரு 4 ப்ரொஜெக்டை நாங்கள் தொடர்ச்சியா செய்ததுக்கு பிறகு வேற நிலைமை வரட்டும், எங்களுக்கே தெரியாது எப்படி நாங்கள் சீரியஸா போறோம்ன்றதை பொறுத்து அதை டெவலப் பண்ணி கொள்வோம். இதுல வர்ற ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே, அதாவது செலவு எங்களுக்கு மெயினாக இன்றைக்கு இருக்கக்கூடியது ஹோல். கிரணின் அன்பு கரங்கள் இந்த ஷோவுக்கும் தங்களோட முழுவதுமான சவுண்ட் சப்போர்ட்டை தருகினோம். அதை அக்ரி பண்ணியிருக்கணும், சந்தோஷமா எழுத்துலையும் போட்டிருக்கணும். அவே சவுண்ட் எங்களுக்கு ஸ்பான்சராக கிடைக்குது. அடுத்தது ஓகே, லீஃப்லெட் அண்ட் டிக்கெட்டை யோசிச்ச போது சுதாரணாவிட்ட எந்த ஒரு போது கிடைச்சது, அதை டிஜிட்டலாகவே செய்வோம். அது ஓகே, அது அக்ரியபிள். அப்போ எங்களுக்கு மெயினான ஒரே ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இந்த ஹோல் ஹயரிங் மட்டும்தான். மற்றும்படி நாங்கள் ஓடுறது வர்றதெல்லாம் எங்கட காலம் எங்கட காரம் தான். அவை அது நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலைக்கு நாங்களே பொறுப்படுத்திக் சின்ன சின்ன கண்ட்ரிபியூஷனா அது இருக்கும். இதை எக்ஸ்பென்சஸா வச்சோம் என்றால் எங்களுக்கு இது ஒரு டிக்கெட் ஷோவா போட்டா இதுக்கான மதிப்பு அதிகரிக்கும். இன்னும் எல்லா இடமும் அதுதான் செய்யணும். எனக்கு அது விருப்பம் இல்லாட்டிலும் பர்சனலா, ஆனா எல்லாரும் செய்யல, நாங்க செய்யணும். ஏன்னா இது நாங்கள் இல்லை முக்கியம், எங்களோட பிரின்சிபல்ஸ் முக்கியம் இல்லை, எங்களோட பிள்ளைகளுடைய முன்னேற்றம் முக்கியம் என்றபடினால ஒரு டிக்கெட் ஷோ ஆக்குவோம். வெரி மினிமல் அமௌண்டோட டிக்கெட்டை போடுவோம், எவ்வளவுன்றதை பேசுவோம். ரெண்டாவது இன்னும் ஒரு அவென்யூ மணி அதில் எடுக்கிறதுக்கு ஃபுட் ஸ்டோலை அன்றைக்கு போடுவோம். அங்கே ஒரு கிச்சன் ஃபெசிலிட்டியோட அந்த ஹோலில் இடம் இருக்குது. அப்போ ஒரு ஃபுட் ஸ்டால் போடலாம். மூன்றாவது ரெவென்யூ நாங்கள் சில ஸ்பான்சர்ஸ் கேட்டு பார்ப்போம், சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸ். எல்லா வளத்தாலையும் என்னென்ன சேர்க்கிறோமோ அவ்வளவையும் இந்த 3 பேர் கொண்ட குரூப் அக்கவுண்டிங் பர்பஸை வடிவா நிர்ணயிச்சு அன்றைக்கு April 18 முழுக்க கூட்டி கழிச்சு, ஹோலை கழிச்சு போட்டு வர்ற எவ்ரி பெனியையும் கூட்டி மொத்தமாக கொண்டு இந்த அழகிய மலர் இசைக்குழுவில் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற ஆக்களும் சிறப்பு குழந்தைகள் மட்டும்தான், மற்றும் பாடுகிற ஆக்கள் சிறப்பு குழந்தைகள் மட்டும்தான். இவ்வளவு டோட்டல் மெம்பர்ஸுக்கும் அந்த சேர்த்த காசை பிரிச்சுட்டு அன்றைக்கு இரவே அவர்களுக்கான வேஜஸ் என்று சொல்றது சரியோ தெரியல, ஆனா வேஜஸ் என்ற டேமை பாவிப்போம். அப்படித்தான் ஃபியூச்சர்ல போகுது. சன்மானம் ஓகே, அதுக்கு ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு எடுத்துக்கொள்வோம். அந்த சன்மானத்தை அவியல் உழைச்சதுக்கு பிராக்டிஸ், ரிஹர்சல்ஸ், டிராவல் எஃபர்ட்மெண்ட் போட்டு திறமையை காட்டி மேடையேற்றி அவையில் உழைச்சிருக்கிறோம். அந்த உழைப்புக்கு நாங்கள் எல்லாரும் சேர்த்த இந்த ரெவென்யூவை பிரிச்சுட்டு ஈக்குவலாக அவியலுக்கு கொடுப்போம். இது ஒரு உதாரணமாக இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்தில் ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 பெருசா போகலாம், அல்லது வேற ப்ராஜெக்டுகள் ஸ்டார்ட் பண்ணலாம். மியூசிக் குரூப்புக்குள்ள நாங்கள் நின்றாலும் வேற அவென்யூல வேற ஆக்கள் ட்ரை பண்ணலாம். இவ்வளவு காலமும் நாங்கள் 100 பவுன் கொடுத்து அல்ல 250 பவுனுக்கு டிக்கெட்டை வாங்கி ஒரு பாட்டு 2 பாட்டு ஏறி இருக்கிறோம் மேடைக்கு. எங்கட பிள்ளைகள் யாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக கூப்பிடப்பட இல்லை. நான் அறிய கிரண் சுதாகரன் மட்டும்தான் அப்படி கூப்பிடப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிள்ளையண்டா எனக்கு ஒரு திருத்தி விடுங்க. எங்கட பிள்ளைகள் பெரிய ஷோக்கள்ல போய் ஒரு மெம்பராக எந்த இன்விடேஷனும் வேற இல்லை. அதைத்தான் நாங்கள் உருவாக்க போறோம். இல்ல, இது நாங்கள் சேர்ந்து வேலை செய்து இதுண்ட உழைப்ப எங்கட பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு முன்னால பப்ளிக்காகவே அதை கொடுக்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், உடனே யோசிக்க கஷ்டமா இருக்கலாம். வடிவா இருந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய எதிர்கால வாழ்க்கைக்கு இது போல சின்ன சின்ன திட்டங்கள் வழிவகுக்க போகுது. சரி, இவ்வளவுதான். இதையே நான் ஓவராலா முன்கூட்டி ஒரேடியா சொல்லிட்டேன் என்றால் பர்பஸ் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு மட்டும் நாங்கள் இதுல சந்திக்கிறோம் என்ற ஃபீலிங் இல்லாம
இதை ஒரு பெரிய திட்டத்தோட தான் நாங்கள் வர்றோம். ஆனா இது வெரி வெரி ஓப்பனான திட்டம். இங்க ஒரு ஹைட் அவுட்டும் இருக்காது. எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். முழுக்க கதையும் முழு பேருக்கும் தெரியும். சரியா? இங்க தலைவர், பொருளாளர், செயலாளர் உதரும் இல்லை. நாங்கள் சேர்ந்து தான் அந்த அந்த ஆக்டிவான டீமை உருவாக்குறோம். இப்போ செய்ய போறது ப்ரொஜெக்ட் 1க்கானது மட்டும்தான். யார் கண்டது? இதே நல்ல டீம் அப்படியே ப்ரொஜெக்ட் 2க்கு மூவ் பண்ணலாம். இன்னும் சில பேர் உள்ள வரலாம், சில பேர் இல்லாம போகலாம். ஓப்பனா இருப்போம். சரியா? வளமையா மற்ற மற்ற ஆர்கனைசேஷன் நடக்கிற மற்ற செரட்டிகள் நடக்கிற தலைவலி ஒன்றுமே வேண்டாம். முழு போக்கஸும் எங்கட பிள்ளைகளுக்கு ஆனது. சரியா? இப்ப உங்களுக்கு கதைக்கிறதுக்கு விஷயம் இருக்குது, கதைப்போம். ஓப்பன் போறோம், ஓப்பன் பண்ணுங்க. சுதாரணா, நீங்க ஒரு முதல் ஒரு சின்ன வேர்டு சொல்லிட்டு மற்ற கதைக்க ஈஸியா இருக்கும். உங்களோட மனதில் எனக்கு உங்களோட வயது உறவு கூப்பிடைக்குள்ள அண்ணா அக்காண்டு கூப்பிட்டுட்டா தப்பிடலாம். தப்பிடுவீங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். இதுல சேர்ந்து வந்திருக்கிறார்கள் எல்லாரும் வந்து வணக்கம் சுதாகரன் அங்கிள். வணக்கம் அப்போ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சுதாகரன் அங்கிள். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, சுதாகரன் அங்கிள். சஞ்சீவன், இஸ் that சஞ்சீவன்? Sanjeev, you are in this group, you are listening to it, but you are not in the actual participant. Why? What you can do in terms of music என்ன செய்வீங்க? I don't know. விளங்கலையா அப்போ? I don't know. Okay, so is your mom or sister there with you? She's downstairs. Okay, tell them what you can do, or ask them what you can do in terms of music, and then it's really worthwhile for you to join the music group. Do something, even if you do sort of any tap something or sing something, you can join and you enjoy. Right, okay, let me come to the point. எல்லாருக்கும் வணக்கம் again. இதுக்கு ஒரு வித்துட்ட நினைக்கும் போது எல்லாரும் வந்து நன்றி சொல்லணும். இல்லை, இப்படியான ஐடியா வந்து எல்லாருக்கும் பெர்மனன்ட் இல்லை. இப்படியான ஒரு ஐடியா வந்தது, பிளஸ் இது எங்கட பிள்ளைகளின் முன்னேற்றத்தை மாத்திரம் கவனத்தில் கொண்டு வந்தது. அதுக்கெல்லாம் வந்து ஐடியா வேற வேணும். அந்த ஐடியா வந்தா காணாது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கணும். அதுக்கு முதல்ல எங்களை தலை தாழ்ந்த சிரம் தாழ்ந்த என்ற நன்றிகளையும் வணக்கத்தையும் மோகனைக்கு சொல்லிக்கொண்டு, இந்த இம்பார்ட்டன்ட் வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கே தெரியும். எனக்கு ஸ்பான்சர் கேட்கிறவங்க முந்தி ஏதாவது ஷோக்கு ஸ்பான்சர் ஆண்டு, அப்போ எனக்கு டியூஷன் பிஸ்னஸ் ரெண்டு இருந்தது. பேருந்து இப்போ கிரண்டி அன்புக்கரங்கள் என்ற பேரில் வந்து நாங்கள் டிஜே செய்யறாங்க, சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் செய்கிறோம். சின்ன அது வந்து கிரணுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக செய்து விட்டுருக்கோம். என்ன சொல்லுவேன், கிரணுக்கு வருமானம் வருதோ வரையிலையோ அது 2வது பட்சம். கிரண் நீட் ஒக்குப்பாயின்னு அதை செய்யலாம். அது இஸ் ஒர்க்கிங் வெல். ப்ளஸ் ஸ்டூடியோவும் வந்திருக்கு. அப்போ நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி கொடுக்குற ஸ்பான்சர் கொடுக்க சில ப்ரோக்ராமில் வந்து கிரணை மேடைக்கு விடுவாங்களே ஏற்றுறது. அப்போ என்னவே இன்டிரெக்ட்லி நான் வந்து காசு பே பண்ணித்தான் கிரணை ஏற்றினான் என்ற மாதிரி வந்தது. எனக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரண் திறமையும் எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்படி இருந்து சுதா மாஸ்டர் காசை கொடுத்தான் ஏற்றுறாருண்டு பரவாயில்ல கதை இருக்கு. அது பரவாயில்ல, எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். பட் இப்போ மோகன் என்ன கொண்டு வந்த அந்த முதலாவது இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரி சொல்லி சொன்னா, நாங்கள் வந்து காசை கொடுத்து ஏற்ற போறோம் இல்லை எங்களை பிள்ளைகளை ஏறப்போகுது. ஆனால் நாங்கள்லாம் முன்னுக்கு உழைக்க போகிறோம். மோகன் முதலே சொன்ன மாதிரி ஹோல் காசு தான் ஒன்லி எக்ஸ்பென்சஸ். நீங்கள் ஆஸ் அ பேரண்ட், பார்ட்டிசிபெண்ட் பேரண்ட்ஸ் தான் இதுக்குள்ள முதல் உள்வாங்கப்பட போறீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 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 பெரா ஃபெஸ்டிவலோ அல்லது கங்கேண்ட ஷோவோ கொண்டு நக்கல் 100 200 300 கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஒரு பாட்டோ 2 பாட்டுக்கு ஏற்றுறீங்களோ, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே இதை இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்கள் டிக்கெட்டை வில்லுங்கோ. நீங்கள் டிக்கெட் விற்க தான் போறீங்க, சேம் கான்செப்ட் தான் இது. ஆனால் ஒன்லி டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசம் அதில் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பேரன் 100 பவுனுக்கு டிக்கெட் வித்துட்டீங்கன்னா 5 பவுன் படி 20 டிக்கெட் வித்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அது இன்க்ளூடிங் நீங்கள் வர்ற ஹாசம் சிறப்பு குழந்தைகளை தவிர நீங்கள் வர்ற ஹாசம் அதுக்குள்ளே அடங்கும். ஆனா அந்த ப்ராஃபிட் லெட்ஸே 500 பவுன் வருதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க 100 பவுனுக்கு டிக்கெட் வித்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் வேற யாக்கள் வித்து அவதான் ஆடியன்ஸா வரீங்க. உங்களுக்கு ஆடியன்ஸ் வேணும். நீங்க திருப்பி ஒரு 50 பவுன் எடுத்துட்டு போக போறீங்க. 500 பவுன் ப்ராஃபிட், 10 பேரண்ட்ஸ் 10 பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட். எல்லாருக்கும் இதுல எந்த ஒரு பச்சதாபமும் இல்லை, எந்த ஒரு என்ன சொல்ற டிஃபரன்ஷியேஷனும் இல்லை. அந்த பிள்ளை அதில் பங்கு பெற்றினாலே அந்த பிள்ளைக்கு ஈக்குவல் ஷேர்.
ஒரு பாட்டு படிக்கிறது 4 பாட்டு படிச்சு அந்த கதையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவங்களுக்கு தலையடி. நான் ஷோ ஃபுல்லாக நின்று நான் ட்ரம் பாய்ச்சவன் கிரண் என கரவாசி காத்திரவனும் அந்த சேட்டையெல்லாம் இல்லை. பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே காசு. இது ஒரு சூப்பர் கான்செப்ட். அண்ட் முதலாவது ஷோவிலேயே பார்ப்போம் உங்களோட ஹடின உடைப்போட தான் எத்தனை டிக்கெட் விற்கிறோம். ஷோ எப்படி போகுதுன்னு அர்த்தம். சோஃபார் மோகன் தண்டை பொக்கெட்டுகளால் இது கொடுத்து செய்து கொண்டு வந்தவர். அப்படி அவற்ற பொக்கெட்டுகளாலேயும் நட்டம் போக விடாமல் இதை நாங்கள் ஒரு வித்தியாசமாக செய்வோம். இப்போ 18ஆம் தேதி நடக்கிறது. மோகன் முதலே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இசை நிகழ்ச்சி தான். எனக்கு இதில் எல்லாரும் பங்கேற்கணுன்றதுக்காண்டி நான் இதில் கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்பேன். மியூசிக் சம்மந்தமான இதில் என் ஒரு ஆலோசனையை தருவனை ஒழிய நடத்த போகிறது முழுக்க நீங்கள் தான். நீங்களே நடத்துங்கோ, வடிவா செய்யுங்கோ. எந்த சப்போர்ட் இருக்கும், மோகன் இந்த சப்போர்ட் கட்டாயம் இருக்கும். இது நல்லா வருமென்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்றது எனக்கு அந்த தெரியுது பார்க்க. இது கொஞ்சம் இந்த 18ஆம் தேதி நடக்க போகிறது ஒரு மெகா சக்ஸஸாக வர்றதுக்கான சகல சாத்திய கூறுகளும் இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்போட நான் முடிச்சு விடுறேன். இதை டக்கண்டு கண்ணீரை முழுக்காமல் கான்செப்ட் பங்கு பெற்ற பிள்ளைகள் அவன் நேரத்துக்கு அவன் போடுற எஃபர்ட்டுக்கு அவன் போடுற டைமுக்கு அவன் போடுற ரிஹர்சல் ட்ராவலிங் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு சன்மானமாக என்ன ப்ராஃபிட் வந்தேன் அந்த உடனே அதில் கழித்து அதுலேயே பிரித்து அந்தண்டு காசுகள் சின்ன விளையாடியும் சொன்ன வேலை சின்னம் அது ப்ராக்டிக்கலாக சரி வராத சின்னம் உங்களுக்கு தெரியும். அந்தண்டே வச்சு உங்களோட பங்கு எவ்வளோண்டு அதை சொல்லிடுவோம். உங்களோட பங்கு எவ்வளோன்னு சொல்லிடுவோம். அந்த பங்கை உங்களோட அக்கௌண்ட்டுக்கோ அல்லடி அடுத்த தரம் பிறகு வேற யார் டீல் பண்ணி காசாவோ அவன் செட்டில் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதுக்கு மிஞ்சி நான் கதைக்க போறதில்லை. நாங்கள் ஹேண்ட் ஓவர் பேக் டு மோகன். நன்றி. வேறு யாரும் மனதில் ஏதாவது தோன்றுதா? கேள்விகளூடாக பதில தேடலாம். கதைங்க. இப்ப சுதா அவர்கள் சொல்லும் போது நீங்க நான் சைலஜா, நீங்க சொன்னீங்க இந்த ஸ்பான்சர் அது ஒன்லி இந்த கடையாக்கள் அப்படித்தான் எதிர்பார்ப்பீங்களா இல்ல நார்மல் பர்சன் கொடுத்தாலும் எடுத்துக்கிறதா? ஸ்பான்சர் நீங்கள் யாரும் நீங்கள் ஒரு தனியா இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கிரண் ஸ்டூடியோ நடந்ததுக்கு வந்தவர் இப்படி நாங்கள் இப்படி செய்ய போறோம்ன்றது அறிஞ்ச உடனே அவரா சொல்லி வந்தவர் தான் இந்த பிள்ளைகளுக்கு செய்வன், ஷோக்கும் வருவன் என்னன்னு சொல்லுங்கன்னு நாங்கள் அதில் டிசைட் பண்ணிடுவோம். ஸோ தனிநபரும் செய்யலாம். தனிநபரும் ஓகே. தனிநபரும் ஆனா போஸ்ட் பண்ணி செய்ய வைக்கிறாது. அவையா மனமும் சில பேர் தாங்கள் விருப்பப்பட்டு செய்யணும். சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமென்றதுக்காக செய்யணும். பல முறைகளில் இருக்கும் தானே. அதை யாருக்கு முடியுமோ நாங்கள் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். எங்களோட கதையை எல்லாருக்கும் சொல்லி பார்ப்போம். யாரும் வரைக்கல அது சிறப்பாக இருக்கும். அவைகளுக்கு தேவையானதை நாங்கள் செய்து கொடுக்கலாம். ஹோல்லையோ அல்லது இந்த டிவிலேயோ அல்லது எங்களோட ரேடியோலேயோ எதுலையாவது அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவைகளுக்கு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கலாம். அது பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்டோடைய கலையகம் அது செய்து தரும். அது ஓகே. இப்போ முதலாவது இந்த 5 பவுண்ட் டிக்கெட் ஒரு குறைஞ்சது 10 பேரண்ட்ஸ் ஆளுக்கு 100 பவுண்ட் படி அதை பொறுப்பேற்கிறதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொப்போசலுக்கு அவ்வளவு தூரம் நாங்கள் ஓகேயா இருக்கிறோம்ன்றது ஒருக்கா மனம் திறந்து கதைச்சு யார் அந்த 10 பேரண்டையும் யோசிச்சுட்டோம்டா எங்களோட முதல் படி சக்ஸஸ். இதில் 2 விஷயம். ஒருவர் உள்ள வர்றதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உள்ள வர்றதுக்கு வரும் 5 பவுண்ட் தான் தேவைப்படும். பெரிய எங்கள் 5 பவுனுக்கு ஒரு இடத்துலையும் ஷோ இல்லை, ஒரு இடமும் இல்லை. ரெண்டாவது இவ்வளவு காலமும் நாங்கள் 100 பவுனை கொடுத்து ஒரு பாட்டுக்கு நாங்கள் ஏறினாங்க. அங்கேயும் கூட நேரம் ஷோட், ஆடிஷன்ஸுக்கு காசு கொடுத்து ஆடிஷனில் போய் பாஸோ ஃபெயிலோ எல்லாம் வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ அது இல்லை. இது எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு கொண்டு வர்றோம். அந்த 5 பவுண்ட் கண்ட்ரிபியூஷனோட ஒரு 20 பேரை நாங்கள் உள்ளே கொண்டு வர்றதுக்கு முடியுமாக இருந்தால் நாங்கள் போகிற இனிஷியல் 100 பவுண்ட் எங்களுக்கு திரும்பி வந்துடும். இப்போ நான் அந்த 100 பவுண்டை பொருட்படுத்தி 20 டிக்கெட்டை எடுத்துட்டேன்டா, 20 டிக்கெட்டை என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸுக்கு நான் வித்துட்டேன்டால் நான்
போட்ட காசு என்னட்டு அது திரும்பி வந்துடும். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த 20 பேர் எங்களை தவிர இந்த 20 பேர் ஒவ்வொருத்தரும் வெளியாக்களை கொண்டு வாரதுன்றது மிக 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 முக்கியம். திருப்பியும் எங்களோட பேரண்ட்ஸே அதில் இருக்கிறதுல இந்த இந்த ஷோ வந்து அடுத்த லெவலுக்கு வேண்டிய திறமைகளை கொண்டு போக இயலாது. அப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் எடுக்கணும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாகவே தான் காட்ட வேணும். சிறப்பு குழந்தைகள் செய்கிறாங்கன்றது சரி, ஆனால் அதையே மட்டுமே வச்சு பேசக்கூடாது. இது ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் ஷோ, உங்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும் என்ற விதத்தில் அந்த 20 குடும்பங்களையும் நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் அப்ரோச் பண்ணி வெளியில் கொண்டு வந்தோம்னா 2 விஷயங்களில் சக்ஸஸ். ஒன்று, நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கான காசையும் நாங்கள் எடுத்துருவோம். ரெண்டாவது, 20 ஃபேமிலி வெறும் 5 பவுண்ட் தான் அதுக்காக உள்ள வருவினம். அவியல்ல ஒரு 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 150 பேர் புதுசா உள்ள வந்திருந்தால் பாதி பேர் இவங்களோட திறமையை கண்டு நிச்சயமாக மலைச்சு போவாங்க. இவங்களோட அடுத்த ஷோவை எதிர்பார்த்து வச்சிருக்கிற அளவுக்கு இவையில கொண்டு வர முடியும். அப்பதான் ஒன்கோயிங் ப்ரோசஸ் வந்து சக்சஸ் ஆகும். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அனிஷா அவர்கள் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். நீங்க இப்ப சொன்னதுல இருந்து நான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டேன். இப்ப சில பேர் வந்து தாங்க டிக்கெட் வேண்டி சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம், வர்றதுக்கு சில பேர் ஓம்படாயினம். அப்படியான ஆட்களுக்கு டிக்கெட் விற்கலாமா அல்லது எல்லாரையும் கட்டாயம் கூட்டிட்டு வேணும்? வர்றதான் எங்களுக்கு வேணும் கட்டாயம் வந்து பாக்குறது. சைலஜா சொன்னது போல ஸ்பான்சரா தான் முடியும். அது ஒரு டிக்கெட் ஸ்பான்சர். ஆனால் வர பண்றது கொண்டு வரலாம். ஆனால் வர பண்ணி அந்த 250 சீட்டும் ஃபில் ஆகினாத்தான் இந்த ஷோ சக்சஸ் ஆகும். மோகனண்ணா இது வந்து அனுஷா, நீங்கள் 20 டிக்கெட் எடுத்து போட்டு இப்போ சிம்பிளா 100 பவுன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த 100 பவுனை கொடுத்துட்டு நீங்கள் 20 பேர் வராமல் நீங்களும் கீரனும் வர்றதாலே அது வேர்த் இல்லை. பழைய மாதிரி போயிடும். மற்றவங்க செய்யற மாதிரி போயிடும். தண்டிச்சு நீங்கள் ஓரளவு நம்பிக்கையான ஆட்களுக்கு டிக்கெட்டை கொடுக்கணும். நீங்கள் உங்களோட கையால காசு கொடுத்துட்டு 20 பேரை ஃப்ரீயா கொண்டு வாங்க, அது உங்களோட பிரச்சனை. ஆனா 20 பேர் வந்தே தீரும் உங்களுக்குனால. மினிமம் 20 பேரை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நீங்க 20 பேரை கொண்டாங்கோ, ஃப்ரீயா கொண்டு வாங்க, உங்களோட ஆசையில வழிச்சாலிட்டு வித்து போட்டு கொண்டாங்கோ, 20 விட கூட கொண்டு வாங்கோ. That's how it should start. நான் கலர்சி உதாரணத்தை வச்சு சொல்றேன். நான் அது வந்து எப்ப நடந்தாலும் நான் டிக்கெட் எடுக்கணும். அது நான் படிச்ச பள்ளிக்கூடம் பண்றதுக்காண்டி. ஆனா கட்டாயம் நான் போறது இல்லை. அப்ப எந்த சீட் ஃப்ரீயா இருக்கும் அங்க. அது பார்க்க முன்னுக்கு இருந்த ஷோ நடக்க முன்னுக்கு பார்க்க இந்த சீட் எல்லாம் எம்டியா இருக்க. அவங்க விழா நடத்த அவங்களுக்கு அது அந்த விழா நடத்த அந்த கலையரசி நடத்துறவங்க வந்து அந்த காசு எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நோக்கம் பர்பஸ் ஃபைன். ஆனா பாக்குறவைக்கு அது வந்து ஒவ்வொரு வருஷம் மாறிக்கொண்டே இருக்கும். வேற யார் கலைஞர்கள். ஆனா இது எங்கட புள்ளிகள் கண்டினியூஸா பயணம் பண்ண போற ஒரு முயற்சி. என்னைக்கு வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. 20 பேரை கொண்டு வர்றதுக்கு நீங்களா செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா நீங்கள் 20 பேரை பிடிக்கலாம். அவையே சொல்றது என்னெல்லாம் உங்களுடைய கீரண்ட சிபிலிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினம் கட்டாயம் இந்த இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுகள் அப்ப நீங்கள் அதுகளுக்கு வந்து சில டிக்கெட் 5 ரூபாய் எடுக்கிறது அது கஷ்டமா இருக்கும். நீங்கள் எடுத்து போட்டு அதுகளை வரைச்சிடலாம். அது பிரச்சனை இல்லை. You bring the people, that's it. Okay. ஏண்டா அதுல ஒரு தகவல், எல்லா ஷோவும் யூகே மட்டுமில்ல யூரோப்ல நடக்கிறது அல்ல. கூட பார்ட்டிசிபென்ட்ஸை வச்சுத்தான் ஆடியன்ஸை நிரப்பினோம். ஆனா அவ்வளவும் ஃபெயிலியர் ஆகுது. பணத்துக்காக மட்டும் செய்யறாக்கள் தப்பிடுவினம். ஒரு ஷோ செய்யறவருக்கு உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அனைமான ஏறி இருக்கிறோம் அந்த மேடையில. அவருக்கு ஒரு மெயின் ஸ்பான்சரா இருக்கிறவரோட கொஞ்சம் காலத்துக்கு முதல் கதைக்க முடிஞ்சது. அவர் சொல்ல 250 நாங்கள் டிக்கெட் கொடுத்துருவோம் பேரண்ட்ஸ்கிட்ட. ஒரு பாட்டு தான் பிள்ளை பாடுவினோம். ஃபைனலுக்கு செலெக்ஷன் 20 பேரை கூப்பிடுவினமாம். அவர் என்ன சொல்றாரு என்றால், அங்க வந்து தங்களுக்கு தெரியும் இவையெல்லாம் டிக்கெட் வித்திருக்க மாட்டினோம், கையாளான்னு போட்டுட்டு இவதான் வர போயினோம். அப்ப என்ன செய்யணும் வேண்டாம், இது உண்மையான கதை, யாருன்னு சொல்லாமத்தான் சொல்றேன். தங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெல்விஷர்ஸா கூப்பிட்டு முன் சீட்டுகள்ல ஃப்ரீயா கொண்டு வந்து இருத்தி போடுவினோமா. தே மேக் மணி. அது என்ன தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கட காசுல ஷோ நடத்தப்படுது. ஒருத்தர் 2 பேர் செய்தா சொல்லலாம் பேரை. நிறைய பேர் இதையே தொழிலா வச்சிருக்கேன். நாங்கள் என்ன செய்யறோம்னா, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நாங்க மேடையில போய் நிக்கிறோம். 250 பவுனுக்கு நாங்க அவியல மாத்தலாது. ஆனா நாங்க மாறலாம். எங்கட சர்க்கம்ஸ்டன்சஸ் மாற வேணும். அப்படி எண்டேக்கில் ஒன்று
இந்த காசை கொடுத்துட்டு இனிமேல் மேடைகளுக்குங்கிற பழக்கம் வேண்டாம். இன்னும் ஒரு அம்மா கவலைப்பட்டா, சரியா ஒரு பெரிய குரூப்பை கூப்பிட்டுட்டு கடைசியா தன் காது படவே சொல்லிச்சு, நம்ம நேரம் போது இவியலை கொஞ்சம் பாடி போட்டு இறக்கி விடுங்கன்னு சொல்லி. நீங்க ஒரு ஷோக்கே டிக்கெட் எடுத்து போயிருக்கிறீங்க 15 பேர், சிறப்பு குழந்தைகள் தானே. ஆனா அவ சொல்லிச்சுனா நேரம் போது மெதுவை இந்த மியூசிக்கை அருவாசி ஆக்குங்க. இப்படி எல்லாம் எங்கட பிள்ளைகளை அவமானப்பட தேவையில்லை. ஆனா யாரையும் நாங்க மாத்தலாது. ஆனா நாங்க இப்படிப்பட்ட வழியை கண்டுபிடிச்சோம்டா கொண்டு வரலாம். அப்ப முதல் சொன்னது கதை என்னன்னா, பப்ளிக் வராத ஷோ. இப்போ அண்மையில திருப்பி வந்த வாய்ஸ் அண்ட் குரூப்புக்கு எல்லாம் இது தெரிஞ்சாக்கள் மட்டும் நிறைய பப்ளிக் ஆடியன்ஸ் தேடி போனவையில் அது சக்சஸ் இவெண்ட் என்ன. அப்படி எங்கட பிள்ளைகளும் அந்த ஸ்டார் நிலைக்கு வர வேணும். இவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற தேடி டிக்கெட் வாங்குற நிலை இன்றைக்கு ஒரு நாளைக்கு வர வேணும். சரிதானே அனுஷா அவர்களே? அது ஓகே தானே? கௌசி அவர்களே சொல்லுங்க. 200 டிக்கெட்ஸ்ல இப்ப ஸ்பெஷல் சைல்டுக்கு ஃப்ரீ அண்ட் வுட் கொடுக்குறோம் இல்ல, அவையிலும் இன்க்ளூடிங்னா சீட்ஸ் நம்ம கேட்கல வடிவா 200 டிக்கெட்ல ஃப்ரீ டிக்கெட் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இல்ல இந்த ஷோ சொல்றீங்களா? எங்களுக்கு 250 சீட் இருக்கு கௌசி. எங்கட பார்ட்டிசிபென்டும் மற்ற சிறப்பு குழந்தைகளும் பார்த்தா ஒரு 15, 20, 50 பெரட்டன் அப்படி எக்ஸ்ட்ராவா வந்து நின்று பார்க்கலாம் மக்கள். ஏன்னா நின்று பார்க்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அதுல பெரிய பெரிய ஸ்பேஸ் இருக்காங்க. இப்ப உண்மையா சொல்ல போனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 100 பவுனுக்கு டிக்கெட்டை வாங்கி 20 பேரை கூட்டிட்டு வந்துட்டோம் சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒப்வியஸா ஃப்ரீயா தான் வர போறோம். அப்படி பார்த்தா அப்படி சொல்ல இல்லை, அப்படி ரூல்ஸ் அண்ட் சொல்ல இல்லை. ஒரு பக்கத்தால பார்த்தால் அந்த எஃபர்டுக்கு எங்களுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் ட்ரை பண்ணி ஏனியே ஷோக்கு செய்த மாதிரி 100 பவுனை கொடுத்துட்டு சுதாகர் சொன்னது போல ஃப்ரீயாக வந்துடும். என்ன ஒரு தரையும் கூப்பிடாம யாரும் கேட்டுன்னு ஒரு தரம் வேலை இல்லை என்ற மாதிரி இருக்காம முயற்சி எடுப்போம். கண்டிப்பா எங்களோட பிள்ளைகளுடைய திறமையில நாங்கள் தான் நம்பிக்கையை அபிரிதமா வச்சிருக்க வேணும். இப்ப கௌசி சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொன்னா அது ஒன்லி நாங்க பார்ட்டிசிபேட் பண்ற எங்கண்ட பிள்ளைகளா இல்ல எந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்தாலும் டிக்கெட் இல்லையா? இல்ல we can make it as எந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் யாருண்டாலும். ஓகே. அது வந்து என்ன, நாங்கள் அதுல பச்சாதாபம் காட்ட வேண்டாம். ஓகே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே இதுதான். சரி. ஏண்டா சைலஜா அவர்களே, இப்ப எங்களுக்கு இதுல ஒரு மணியை நாங்கள் மேக் பண்றத ஃபோக்கஸ் பண்ண இல்லை, வர்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறோம்ன்றது கன்செப்ட். ஆனா எங்களோட முழு நோக்கம் வந்து இது பெருசா வரும், எங்களோட பிள்ளைகள் பெரிய மேடைகளாக இது பெருக பண்ண வேணும். அப்படி ஒரு பெரிய எய்மை வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணா தான் அது எங்களோட எண்ணம் பெருசாகும். அந்த ஹோல நான் நினைக்கிறேன் ஒரு 300 பேர் 350 பேர் வடிவா இருக்கையில் ஆட்டில நின்று பார்க்கலாம். ஷோர்ட் ஹவர்ஸ் தானே ஷோ வந்து 2 to 4 hours வரும் இல்ல சுதாரில்? இல்ல எங்களை ஷோவின் கான்செப்ட் எந்த ஐடியா கௌசி டிசைட் பண்ணட்டும். அந்த பிரைம் ஸ்லாட் வந்து 2 hours கட்டாயம் அது எங்களோட பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு செய்யலாம். இப்போ நான் நிறைய மெசேஜ்கள் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 30 சோங்கு கிட்ட போட்டுட்டினோம். அப்போ அவ்வளோ அதில் 12 சோங் ரதிஜா போட்டிருக்கிறா, 28 சோங் கௌசி போட்டிருக்கிறா, ஜஹிதன். அப்போ 2 கீபோர்டு தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ட்ரம்ஸ் அது வந்து 4-5 பேர் ட்ரம்ஸில் சேர்ந்துருக்கலாம், அதை புரிச்சு கொடுக்கலாம் வடிவா. எல்லாபடியும் அந்த 2 hours அந்த அவ்வளோ சோங்கிலேயும் வந்து வடிவா செரி பிக் பண்ணி போட்டு வடிவா செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஷோக்கு முதல் ஒரு 1 hour அது உங்களோட இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் அதோட போகும். ப்ளஸ் வரவேற்கிறார்கள் வரவேற்கலாம். ஆனால் ஷோவை தொய்ய விடாமல் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரைம் ஸ்லாட்ல வந்து 2 மணி நேரம் போனால் அதுக்கு பிறகு வந்து அன்றைக்கு செய்த மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எதுன்னு போட்டு அது ஸ்பான்சர் பண்ணுறாக்கள் எதுவும் செய்ய பெறமாட்டாத போட்டு எனக்கு வந்து மேக்ஸிமம் 4 hours தான். அப்போ நாங்கள் 6 சொன்னால் அப்படி 6:30 ஸ்டார்ட் பண்ணி நம்ம சொல்லி சொன்னால் 10:30 முடிச்சிடலாம்.
2 to 4 hours ஒரு சின்ன பிரேக்கோட சேர்த்து 2 ஹவர்ஸா பிரிச்சுட்டு மியூசிக் ஃபுல் 2 ஹவர்ஸ் வரும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குமாக இருந்தா முன்னுக்கே செலக்ட் பண்ணிடுவோம். முன்னுக்கே செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அதை ஃபில் பண்ணி விடுவோம். அதுல வர்ற சிறப்பு குழந்தைகளுக்கு எங்களுக்கு சேர்ற காசுல பங்கு இருக்கேன். அதே மேபி ஐம் ரோங். அந்த 2 hours பிரைமில் வர்ற பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, வேற ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு முன்னுக்கு பின்னுக்கு படுற பிள்ளைகளுக்கும் ஏதாவது இது இருக்குன்னு தானே இல்லையா? அழகிய மலர்கள் இசைக்குழு ஒன்கோயிங்கா வீக்லி பிராக்டிசஸ் ரிஹர்சல்ஸ் அண்டு உழைச்சு போட்டு மேடைக்கு வர போயினோம். அவைக்கு தான் அந்த காசு அப்படி வந்தா தான் இது ப்ரொஜெக்ட் பண்ண அப்படி வச்சிருப்போம். அதுல கனவேட் ஒப்பீனியன்ஸ் வித்தியாசமா வருதுன்னா ப்ரொஜெக்ட் 2ல நாங்கள் இன்னும் இதை விரிவுபடுத்தி விடுவோமே. ஏன் நான் அதை சொல்றேன்டா, இப்ப உதாரணமா நான் வைங்க, நான் ஒரு சிறப்பு குழந்தை நான் டான்ஸ் பண்ண போறேன் என்றால் நான் பேரை தந்துட்டு வீட்டை பிராக்டிஸ் பண்ணி போட்டு மேடைக்கு தான் வருவேன் அன்றைக்கு. அப்ப என்னுடைய உழைப்பு அங்க இல்லை, அந்த வேதனத்தை வாங்குறதுக்குரிய உழைப்பு அங்க போடப்பட இல்லை. உண்மையில அப்படி பாரபட்சம் காட்டாம போறதுண்டா இந்த ஏப்ரல் 18 வரைக்குமான எங்களோட ஒரு அனுபவம் ஒன்று வரப்போகுது தானே. அனுபவங்கள் அவியல்ல இதுல கற்றுக்கொள்ற புதிய எண்ணங்கள் அது சில வேளையில இல்ல. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பாகவும் இன்னும் ஒரு ஹாஃப் ஃபில்அப் பண்ணப்பட்டு தான் ப்ராஜெக்ட் 2 வரப்போகுதுன்றா நாங்கள் அதுக்கு இன்னும் ஒரு வடிவத்தை எல்லாருமா சேர்ந்து முடிவெடுப்போம். அந்த 10 ஸ்பான்சர் காய்ச்சினாங்கள் இல்ல. நான் அந்த ஒரு ஓட்டிங் சிஸ்டம் போட்டு நான் என்னென்ன செய்ய போறீங்களான்னு சும்மா போட்டு விடேன். அது யாரு கௌசிக்கு ஹெல்ப்புக்காண்டி அதில் நான் சும்மா கணக்கு பார்த்தா சிங்கர்ஸ் 8 பேர் போட்டிருக்கேன், 5 ட்ரம்மர்ஸ் 13 ப்ளஸ் 10 கீ 15 ப்ளஸ் கிரண் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கிறேன். அண்ட் அவர் சின்ன வேலாம் செஞ்சோன்னா அவர் சின்ன பேக்கில் இதோட நிற்பார். இது என்ன எஸ்பிடிஎக்ஸ் அந்த ஸ்பெஷல் எஃபெக்டோட அவர் நிற்பார். மிச்சம் இல்லாமல் இந்த பிள்ளையெல்லாம் செய்யும். அப்படி அதை இன்னைக்கு 16 பேர் இருக்கு. இன்னைக்கு 16 பேரையும் இன்வால்வ் பண்ண வேணும். ஆளுக்கு 100 டிக்கெட் விற்கிறேன்னு சொல்லி கட்டாயம் இதெல்லாம் வேணும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டு சொல்லிச்சுன்னா அவ இப்போவே கையை தூக்கலாம் போடலாம் என்ன சொல்லி. ஆனால் அந்த 16 பேரும் இந்த மீட்டிங்ல இருக்கணும். எனக்கு 1000 இருக்கணும்னு பார்க்க தெரியாது. ஓப்பனா தானே கூப்பிட்டு நாங்கள் 16 பேரும் வந்திருக்கணுமா வராட்டா that is also a big failure for us. அதுல அந்த அழகிய மலர் நிகழ்ச்சியில பாஞ்சு போடினோம் வரப்போறோம். அப்ப இப்படி 2 பேர் அறிவிச்சவியல் 2 பேர் ஒன்று அமிஷ் அம்மா மலர் அவர்களும் கிருஷாந்த் அம்மாவும் 2 பேரும் வர முடியாத அறிவிச்சிருந்தவ. சொல்லியிருந்தவா அவட மெசேஜ் வர இல்லையே ஒரு இடமும். அம்மா இருக்கிறதுல இல்ல புளோரினாக்கு வந்துட்டாங்க. கிருஷாந்த் கிருஷாந்த் அம்மா வந்துட்டீங்க. ஜூடுடாமா ஒரு இடம் அறிவிக்க இல்ல இருந்தவா. எனக்கு மெசேஜ் பண்ணி இருக்கிறா, தனக்கு போக வேண்டியது அவசியம் வந்திருக்காம என்னன்ட்டு இருக்கா சொல்ல சொல்லி. அப்ப இருக்கிற அந்த அதுல பெயர் பதிஞ்ச எத்தனை பேர் இருக்கிறீங்களோ தெரியாது. 23 பேர் இருக்கணும் இதுல. இப்ப ஆனா அதுல இவங்க இருக்காங்க, எங்கட டிஎம்பி பிள்ளைகள் இருக்குன்னு கொஞ்சம் பேர். நாங்க கேட்டா அந்த ஓட்டிங் சிஸ்டத்துல பாட்டு படிக்கிறதுக்கு 8 பேர் போட்டிருக்கிறீங்க, 5 பேர் ட்ரம்ஸுக்கு போட்டிருக்கிறீங்க, 2 பேர் 3 பேர். அது நாளைக்கு ரதிஜாந்தி அம்மாவும் பாசிக்க போறாவோ வயலின், அவன் பாசிக்க போறாவோ. அவன் 2 பேரையும் போட்டிருக்கா அதுல. ஓகே, அப்ப அதுல 2 கீபோர்டையும் பார்த்தேன். சும்மா ஓட்டிங் பார்த்தா 16 பேர். அப்ப அவ கிடைச்சா 15 பேர். என்னைக்கு என்ன ஈஸியா 1500 pounds we have to make it on the day. இந்த 15 பேரும் போட்டு நாங்க ஆகாசுக்கு மிருதங்கம் அவர் பழகினவர் திருப்பி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு விடுவோம். நீங்க பிராக்டிஸ்க்கு வாங்க, உங்களோட கைவண்ணத்தை காட்டுங்க. we can do it. ஓகே, பிராக்டிஸ்க்கு வாங்க. பிராக்டிஸ்ல வாங்க. நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு காட்டுங்க, நாங்க அதெல்லாம் வெல்லுவோம். அது பிரச்சனையே இல்ல. ஓகே அண்ணா. வணக்கம் அண்ணா. நாங்க கிளப்ல ஜாயின் பண்ணல, லேட்டா இல்லாட்டி எங்களையும் படிப்பீங்களா? கார்த்திக் அம்மா கிடைக்கும். யாருடைய அம்மா? கார்த்திக் அம்மா. கார்த்திக் அம்மா. ஓம் ஓம் ஓம்.
அது அன்றைக்கு அது votingல போட இல்லையா நீங்கள்? நான் அந்த குரூப்ல இல்லையா நினைக்கிறேன். நான் நினைச்சேன் இதெல்லாம் ஒரே குரூப் உண்டு. அலங்கியமா அந்த சைக்கிள் வேற ரைட் குரூப். ரைட் ரைட். இப்ப அது சொன்னீங்க அது அப்ப மியூசிக்ல மட்டும்தானே voting போட்டிருந்த நீங்கள் எல்லாம். Yeah. ஓ ஓ ஓ ஓ. அப்ப கார்த்திக் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? கார்த்திக் கீபோர்ட் வாசிப்பார். Nice. அப்ப we have more keyboard now. குரூப்ல அது இல்லையா? நல்லா இருக்கு. ரைட். நல்லா இருக்கு. ஓகே. நாங்கள் லேட்டா ஜாயின் பண்ணா இல்லாட்டி நாங்களும் shall we get involved in this? Okay, இல்ல, it's a quick வரலாம். question. நீங்கள் வந்து பஹிண்ட வைஃப் தான் நகைக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. கார்த்திக் வந்து உங்களோட குத்துமைப்பா எத்தனை பாட்டு டக்கு on the spot வாசிப்பாரா இல்லாட்டி பாட்டை தந்தா பிராக்டிஸ் பண்ணி அவ்வளவு கொண்டு வாசிப்பாரா தனியா? அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாசிப்பார். அப்ப எத்தனை பாட்டுன்னு நீங்கள் அந்த பாட்டு லிஸ்ட் இருக்கா காவுசி நீங்கள் அவாக்கு அனுப்பி விடுங்க. அவ அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி போட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. மோனனை அவ இருக்க ஆட் பண்ணி விடுங்க. நான் இப்ப ஆட் பண்றேன். ஆமா. பாட்டு நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்களா? அப்படித்தானே? நீங்களும் சூஸ் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா அது படிக்கிறதுக்கு ஆள் வரும். படிக்கிறதுக்கு ஆட்கள் வந்தா சரி. இது நாங்க நீங்க பாட்டை சூஸ் பண்ணுங்க, படிக்கிறதுக்கு ஆள் வந்தா சரி. கட்டாயம் எங்கட பிள்ளைகள் தானே. அப்ப நான் கார்த்திக் வாசிக்கக்கூடிய பாட்டை நான் லிஸ்ட்ல போடுறேன். அதை பிள்ளைகள் பாடுவினம் வந்து சூஸ் பண்ணுங்க. அப்படி அதுல ஒருத்தரும் பாட முடியாதுன்னா உங்களோட லிஸ்ட்ல இருந்து நான் கார்த்திக்க வெரி நைஸ். தட்ஸ் வெரி குட். நான் விஷ்ணுட அம்மா, நானும் குரூப்ல இல்ல, என்னையும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, போடுறேன் இப்ப. ரைட். அப்படி என்றால் இப்ப எவ்வளவு நாளைக்குள்ள மேக்ஸிமம் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போறீங்க சுதாகர்ல? இல்ல, இப்ப போட்டிங் தான் போய்கொண்டு இருக்கு. எங்களுக்கு கீபோர்ட் எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. கீபோர்ட் கூடினா வந்து அப்படியே லைனா வச்சு செய்யறது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே. பாக்குற வரைக்கும் 3 கீபோர்ட். நாங்கள் வந்து 3 பேரும் கட்டாயம் மேடையில நிக்க வேணும் இல்லை. அப்ப அந்தந்த செக்ஷனுக்காக வாசிக்க மற்ற இறங்கி நிக்கலாம், ஸ்பேஸை கொடுத்துட்டு. இப்ப எல்லாரும் அவ 2 பேர் சேர்ந்து வாசிக்கிறேன்னா அவ கோஆர்டினேட் பண்ணி வாசிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமா நினைக்கிறேன் கோஆர்டினேட் பண்ணி வாசிக்கிறது. அப்ப தனித்தனியே தான் பாட்டை பிடிக்க போறோம் கீபோர்டு. ஆனா 3 கீபோர்டை அடுக்கி விடுறது பார்க்க ஒரு கவர்ச்சியா இருக்கும். அப்ப 3 கீபோர்ட் வர்ற எத்தனை கீபோர்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க பார்க்க நீங்க அந்த கிட்டார் பர்சன் யாரோ வர்றன்னு சொன்னீங்களா, அவர் ஜாயின் பண்ணல. இல்ல, கதைக்க முடியல. இல்லைன்னா கீபோர்ட் வந்தா இப்ப ஃப்ளூட் வாசிக்க இல்லாட்டி அந்த ஃப்ளூட்டை அந்த பாட்டுக்கு வரைக்க கவனிச்சு அந்த ஃப்ளூட்டை அதுல வாசிச்சினோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேனேஜ் பண்ணலாம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும். இதுக்காண்டி தான் கவசி இதுல இருக்கணும்ன்றது. எனக்கும் கீபோர்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல, அது கஷ்டப்படாம ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஜெயதண்ட கீபோர்ட்ல செய்யலாம். 2 பேர் அதுல இருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கு ஃப்ளூட் போகும், இல்ல வயலின் போகும், ஸ்ட்ரிங் போகும். அப்ப டக்குன்னு அதை பிளே பண்ணிச்சுன்னா நாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நாக்களை எதிர்பார்க்க தேவையில்லை. படாரண்ட 3 பேராலையும் கனெக்ட் பண்ணுவேன் அது. ஆனா எல்லா பாட்டுக்கும் அவையல் சப்போர்ட் பண்ணணும். நான் எந்த பாட்டு ஒரு பாட்டுன்னுட்டு பேசாம இருக்க கூட. அப்ப அடுத்த பாட்டுக்கு கோஆர்டினேட் பண்ணி செய்யணும். அந்த பிராக்டிஸ் பண்ணினா தான் அந்த வயலின் வாசிக்க வயலினை போட்டு இழுக்கணும். என்ன சொல்லுங்க, அந்த ஸ்டேஜ் ஒரு கொஞ்சம் நாங்க நெக்கிற மாதிரி பெரிய ஸ்டேஜ் இல்ல. அப்ப நாங்கள் வந்து கண்டினியூஸா செய்யறாக்களை மேடையில வச்சுக்கணும். அது கோஆர்டினேட் பண்ணலாம், அதுக்கு டைம் இருக்கு. டக்கு டக்குன்னு மற்ற பக்கத்துல கதிரையை போட்டு மாத்தி இருத்தலாம், மறுபடியும் பின்னுக்கு இருத்தி போட்டு அந்த வளமை அப்ப சிங்கர்ஸ் எல்லாம் இருந்து கொண்டு எழுப்பி விடுற மாதிரி அதெல்லாம் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. கார்த்திகை பொறுத்த மட்டும் கார்த்திக் வந்து ஒரு பாட்டு இந்த லோட் ஃபுல்லா தனியா வாசித்தார். நானே இப்ப அவர் இன்னொரு ஆள் வாசிக்கல, அவர் குழம்பிடுவார். அது இப்பத்தே நிலைமை. அவரை சேர்ந்து அப்ப நீங்கள் அவரோட பக்கத்துல இருந்து அவர் படிக்கிற பாட்டுக்கு மாத்திரம் அவரை ஏற்றி கொண்டிருந்தீங்களா? சரி, அவர் என்ன மற்றவையோட சேர்த்து வாசிக்க அவர் பழகையில தானே எல்லா பேரையும் எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி தானே வாசிக்கிறார். அது பிரச்சனையே இல்லை, நாங்கள் அதை அக்கமடேட் பண்ணலாம், டோ வரி, அது பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சந்தோஷம். நான் 2 பேரையும் ஆட் பண்ணிட்டேன். சைலஜா, நீங்க இருக்கிறீங்களா அந்த மியூசிக் குரூப்? ஆட் பண்ணியாச்சு இப்போ. சரி, ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் எல்லாரும் இருக்கீங்க. தச்சல் யாரும் விடுபட்டா சஞ்சீவி கொண்டு சொல்றேன். நான் சில இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டர் பண்ண போறேன். தாள் அந்த சும்மா அந்த தெரியுமா, விசில், கிளுக்கட்டி, சலங்கை, அது வந்து சும்மா எடுக்க போறோம். அந்த சில பாட்டுக்கு அது தேவை. நீங்க அந்த பாட்டை கவனிச்சு சலங்கை அடிக்கீங்க, நீங்க சலங்கை அடிக்கணும். அப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? சலங்கை அடிக்கலாம், அல்லது சின்ன சின்ன விசில் அடிக்கிறது. சஞ்சீவ் அம்மாவோட ஹஜ் கோஆர்டினேட் பண்ணுங்க. சஞ்சீவ் ஓமன்னும் விராட்டா அதெல்லாம் அதுல இருக்கிறார்கள் ஆரண்டாலும் பிரச்சனை. நீங்க பாட்டுக்காரர், ஈவன் பாட்டுக்காரர் கூட அதுல இப்ப பாடம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம்.
இந்த நான் மீட் பண்ணேன் சாரி. பாடுற ஆக்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யாட்டி அவைக்கு நீங்க சொல்ற ஐடியா பொருந்தும். அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் இதற்கு அவை அந்த அந்த நேரம் அந்த கிளிக் கட்டி ஏன்னா அவைக்கு ரிதம் தெரியும், கட்டாயமா பாடி பாட்டை பழகிட்டா. அவையில எல்லாம் பாட்டை பாடமாகி அந்த எந்தெந்த டைமுக்கு மியூசிக்ல என்ன விழுகுதுன்னு யோசிச்சு வச்சிருக்கணும். அப்ப இல்லாட்டி அந்த நேரம் சப்போர்ட் பண்ணாட்டி அது நல்லா இருக்கும் அப்படி செய்ய. That's a very good idea. பாடுற ஆக்கள் அதையும் செய்யலாம், அதையும் செய்ய பழகிறது நல்ல. படிக்கொண்டு பாடாத நேரம் அதை தட்ட வேண்டிய இருக்கலாம். ஓம் ஓம் குறைச்சு விடம்மா. இந்த இதுல ஆல்ரெடி நீங்க ஷேர் பண்ணின முக்கியமான மெசேஜ்களை புதுசா சேர்த்தவங்களுக்காக திருப்பி ஒருக்க ஃபார்வர்ட் பண்ண. It's a cost involved, you know that, yes? அந்த வோட்டிங்க சுதாகல ஒரு கத்திரிக்கை அல்ல, அது பின் பண்ணிருக்கு. அந்த வோட்டிங் அந்த பின் இருக்குது. பின்ல இப்ப புதுசா வந்தவங்களுக்கும் தெரியுமா அது? திருப்பி இன்னொரு வோட்டிங் தொடங்கும். இப்போ எவ்வளவு வேணா தெரியும் தானே. We can do another voting, that's fine. எனக்கு பண்ணவில் இன்க்ளூடடா இருப்பினமா? இல்ல திருப்பி செய்யட்டும், திருப்பி போட்டுடுவாங்க. சரி. உங்களுக்கு அந்த பின் விழுகுதா? உங்களுக்கு பின் விழுகுதா? உங்களோட இதுல பின் விழுகுதா? டாப்ல பாருங்க, மெசேஜ் எல்லாம் அன்னைக்கு வந்திருந்தது. உங்களுக்கு பாக்குறேன், மஞ்சுக்கு கேக்குறேன். பின் விழுகுதா? இந்த இப்படி பின் மேலே ஒரு பின் சைன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் டாப்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. விளையலையா உங்களுக்கு? இல்ல இல்ல. சசிக்கு விழுகுதா? இல்ல வேற இல்ல. கவுசி நீங்க இப்ப அனுப்புனீங்கன்னா இனி புதுசுதான் இனி அவைகளுக்கு போகும், பழசு போகாது. இல்ல இல்ல, எனக்கு அவ்வளவு தெரிந்தான பழசு அது இருக்குதான் ரெக்கார்ட்ல. நான் திருப்பி என்னோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இட்ஸ் நாட் அ டன் டீல் yet. அது வந்து எங்களை ஒரு இனிஷியலா யார் இன்ட்ரெஸ்டா இருக்கு நம்மள பாக்குறதுக்கு போட்டாதானே நாங்க பிட்டில் டவுன் பண்ணி போட்டு வடிவா இதண்டு போட்டு திருப்பி போட்டு பிட்டில் டவுன் பண்ணுவோம். வடிவா இதண்டு போட்டு அது பிரச்சனை இல்லை. அது நான் ஹவுஸுக்கு ஹெல்ப் பண்ணா ஹவுஸு கேன் டு இட். எனக்கு இந்த வோட்டிங்ன்றது விளங்கல. வோட்டிங் ஆக்சுவலி என்னன்னா பாடுறாக்கள், ட்ரம்ஸ் அடிக்கிறாக்கள், கீபோர்டு வாசிக்கிறாக்கள் யார் யார் என்று சொல்லி லிஸ்ட் பண்ணி திருப்பி போஸ்ட் பண்ணி விடுறோம். அதாவது அதுக்கு அந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள ஒன்றுக்குள்ள நீங்க போனீங்களா அது உங்களோட இன்க்ளூட் ஆயிடும். ஓகே, இப்ப என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க போயினவண்டா அப்படியே இல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் போடுங்க. ட்ரம்மோ இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு போட்டா கீபோர்ட் ரெண்டு பேரும் கீபோர்ட் ரெண்டு விழுந்து இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, மற்ற சிங்கர்ஸ் இருக்குது. இப்ப சிங்கர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் சிங்கர்ஸ் ட்ரம் விளையாடுறாக்கள் சிங் பண்ணலாம், பாட்டு பாடையிலாதா? பாட்டு பாடையில கிளிக்கட்டி எதுவும் தட்டலாம். அப்போ ஒன்றுக்குள்ளதான் ஒரு டாபிக் தான் செய்யலாம் ஒரு பர்சன். எஸ், இப்போதைக்கு அப்படிதான். என்ன சொல்லுவாண்ணா? தட் இஸ் ஈஸியர். என்னடா எல்லாத்தையும் குழப்பி அடிக்காமல் நீங்கள் ஒன்றிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? அதுக்காண்டி தான். ஓகே, ரீபோஸ்ட் பண்ணுப்படுது இல்லையா? அது ரீபோஸ்ட் பண்ணல, அது பண்ணல பிரச்சனை இல்லை. நான் திருப்பி ஒன்று செய்வேன் பிரச்சனை. ஓகே ஓகே. நான் லக்ஷ்மியின் அம்மா கதைக்கிறேன். நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அந்த வோட்டிங்ல. லக்ஷ்மிய பாட்டு ஆட் பண்ணி விடுறீங்களா? நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா? ஓம். மியூசிக் அழகிய மலர்கள் என்ற குரூப் அதுல இல்ல 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 PMB சொல்றேன். இல்ல இல்ல PMB ல இல்ல, அழகிய மலர், அழகிய மியூசிக் அழகிய மலர். PMBயும் ஆர்ட் அண்ட் கிராஃப்டும் அது காமனா வருவினம். ஆனா இந்த ஷோவை மியூசிக்கல் அழகிய மலர்கள் என்று தான் வரும். நான் அது உங்களையும் போட்டு வரேன், லக்ஷ்மியை போட்டு வரேன் இருக்கா. தேங்க்யூ. ரைட். இந்த 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 100 பவுண்ட் விஷயத்தை பற்றி ஒப்பீனியன்ஸ் கணக்க வர இல்லையே. எல்லாரும் ஆர்வமா இதுக்குள்ள வர்றபடியா we have to make it compulsory. Every participant parents need to sell invest 100 pound and bring 20 people. That is the main என்ன சொல்றது. அதை வந்து நீங்கள் அதுக்கு யோசிக்காங்க. இட்ஸ் worth it. ஏனண்டா ஒரு ஷோ நடத்துறதுக்கு இப்ப யாரு பஹின்ல வைஃப் இருக்கிறா, அந்த ஷோவில் வந்து கிரண் வந்து ஃப்ரீயா தான் விட்டது இல்லைன்னு சொல்லலையா? அது இப்போ 2 வருஷத்துக்கு முதல் அதை விட்டதுக்கான நான் அதில் ஓப்பனாக சொல்றேன். கௌசிக் வந்து நான் தான் முதல்ல எடுத்திருந்தேன். அப்ப கௌசிக்கை கேட்டுட்டு அவையே சொன்னவன், கௌசிக்கு நீங்கள் எடுத்தபடியா எவ்வளவு ஹாஸ் உங்களுக்கு தாரது, கௌசிக்கு தங்களுக்கு தாரதுக்குன்னு கேட்டவன். நான் அப்படி நான் வியாபாரம் செய்யலை. நீங்கள் அப்படி உங்களுக்கு டைம் இருந்தால் கிரனுக்கு ஒரு சான்ஸை கொடுங்கன்னு சொல்லி, அப்போ அந்த மோகன் ஒரு ஆள் தான் அதில் இருந்தவர். பஹி ஹெல்ப் பண்ணினார் கிரண் அதில் போய் ரிஹர்சல் எடுக்கிறதுக்கு. அவர் என்னது சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அவர் கிரனுக்கு ஒரு 5 minutes தான் எனக்கு கொடுத்தது. ஆனால் கிரண் பிளே பண்ணின பார்த்தது இந்த லாஸ்ட், அது என்னென்னு சொல்கிறது, அந்த 6-8 பீட் அந்த குத்துப்பாட்டு போகும் இல்லையா, ஒரு 20 minutes அடிக்க விட்டார். என்னைக்கு வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அப்போ என்னைக்கு வந்து அது
இதை நாங்கள் பிஸ்னஸ் என்று பார்க்காம எங்களை பிள்ளைகளோட முயற்சி என்ன சொல்லிக்க வந்து பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்கும் நாங்கள் மேய்க்கிற சேம் ரூல்ஸ். ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்காம ஒரு ரெண்டு இல்லை. இஃப் தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட், பிள்ளை பழகுது, பாட்டு படிக்க வருதோ, ட்ரம்ஸ் அடிக்க வருதோ, என்னத்துக்கு வரனாலும் வந்து ஆளுக்கு 100 பவுண்ட் டிபாசிட். அதுக்கு நாங்கள் 20 டிக்கெட்டை கொடுக்குறோம். அவை 20 டிக்கெட்டையும் விற்று அந்த காசை ரிகவர் பண்ணலாம். ப்ளஸ் ஒன் டாப் வேற ப்ராஃபிட் ஷேரும் இருக்குது. சில 100 பவுனுக்கு விற்று எங்களுக்கு 2000 பவுண்ட் ப்ராஃபிட் வந்து 20 புள்ளியால் நினைக்க 100 பவுன் எனக்கு அதை விட கூடவும் வருது. ஆளுக்கு 100 பவுன் போகும் இல்லையா, ஒரு 2000 ப்ராஃபிட் வைப்பமே. இன்னைக்கு வந்து அதை கட்டாயம் அதை கம்பல்சரி ஆக்கணும். ஏன்னா இதில் பாரபட்சம் காட்ட வேண்டாம். நான் ஒரு பாட்டு படிக்கத்தான் வந்தேன்னா என்னால் அவ்வளோ விற்கலாது, எனக்கு புறப்படிக்கலான்னு சொல்லிச்சுன்னா அவ விளத்துறது பெட்டர். அதுதான் ஆரம்பத்தில் கேட்டு நான் இதை கொஞ்சம் ஒரு பெரிய நோக்கமத்தை மையமா வச்சுதான் நாங்கள் கமிட் பண்ண வேணும். அல்லாட்டி இது வெறும் ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு ஷோவை ரெடி பண்றதா போயிரும். இவ்வளவு எஃபோர்ட் போட தேவையில்லை இதுக்கு. 2 பேர் சேர்ந்து கடை யார் யார் வேற போறீங்களன்னுட்டு ஷோவை முடிச்சிடலாம். அப்படி இல்லாம இது செய்யறதா இருந்தால் கொஞ்சம் கமிட் பண்ணலாம். இப்போ போன வருஷம் ஒரு விளையாட்டுக்கு ஆட்டை வலிக்கிட்டாங்க. எனக்குள்ள யோசிச்சு போட்டு 2-3 பேர் அம்மா நாங்களே ஒரு சின்ன ஒரு வேலை மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி போட்டு பேரண்ட்ஸே காசை கொண்டு வாங்க, உங்களோட காசையும் எந்த காசையும் போட்டு பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுப்ப வேண்டும். பிறகு பார்த்தேன்னா அது சரியே வராது, பிள்ளை ஒன்றும் பழகி இருக்காது. ஆனால் இந்த திட்டம் ஒரு முழுமை பெறுது எங்களுக்கு. தாங்களே ஹோல் காசை எனக்கு தனியாக கொடுத்துட்டு போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை, தனியாக கொடுத்துட்டு ஷோவை நடத்தி அதில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையா. அதுல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். தொடர்ந்து நான் தான் கொடுத்துட்டு இருக்கணும். அப்படி இல்லாம இது கொண்டு வந்தா ஒருவேளை ஒரு 50 பேர் இன்ட்ரெஸ்டா வந்தா குறைஞ்சது ஒரு 10-15 பேர் இதை ஒரு இண்டஸ்ட்ரியலா எடுத்துக்கொண்டு போக ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த கௌசிக்கோட பாடலாம் அந்த ஸ்டூடியோல வந்து நான் முதல்ல சொல்லிட்டு நான் பிந்தி வந்திருந்தா வாலண்டியரா வந்து கேட்டவர் தன் உதவி செய்யலாம். நாட் ஓன்லி தட், அவர் சிட்டியில் ஒரு பெரிய இதா இருக்கிறார், சைபர் இதுல இருக்கிறார். அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வித் ஹோக்னு சொல்லி போட்டு போனவர் கடைசியா. எனக்கு வந்து மெட்டீரியலைஸ் பண்ணல வேற விஷயம். அட்லீஸ்ட் we are bringing people with this concept. இந்த கான்செப்டோட நாங்கள் உள்வாங்குறோம். கொஞ்சம் காசு முதலையில உள்வாங்குறோம். நோட் காசு முதலைன்னு சொல்லப்படாது, சுபாஷும் காசு முதல்ல தான், அதை கள்ள முதல்ல அதை விடுவோம். ஜெனுவினா வர்றாக்கள் வருவாங்க இதுக்குள்ள. பல பேருக்கு அது இன்னும் அப்ரோச் பண்ண பற்றாம இருந்திருக்கும். மற்றது நாங்க யாரோடையும் கிராஸ் ஓவர் பண்ணல. ஏனண்டா மியூசிக் பேண்டாக யாரும் செய்யாதபடினால இது ஒரு தனித்துவம் இருக்குது. மியூசிக் இப்பான் வேலை முடிச்சு போறேன், இவற்றை பங்களிப்பு கட்டாயமாக இருக்கும். இப்பான் வேலை முடிச்சு போறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், நன்றி. மற்றது 2வது அந்த கமிட்மெண்ட் ஓகே என்று சொன்னால் எல்லாருக்கும் இருக்குமா இருந்தா கதையுங்கோ கட்டாயமா. 2வது சொல்லுங்க நிதர்சனம்மா. டிக்கெட் கமிட்மெண்ட்க்கு நான் ஓகேன்னு சொல்லி கை காட்டினேன். ஓகே என்று சரி, நான் ஆட்சேபனை 40 டிக்கெட்டை கொடுப்போம். சரிங்க தாங்க. சரி, நன்றி. அது இன்னும் பலருக்கு அபிராமம்மா நான் காட்டிக்கிட்டேன் அம்மா கிட்ட ஸ்பான்சர்ஸ் டிக்கெட்டை விட இப்ப ஃபுட் ஸ்டால்னு சொன்னீங்க, அதை என்ன ஃபுட் எடுத்து நாங்க செல் பண்ணி அதுல ப்ராஃபிட் எடுக்க போறோமா என்ன? Over to Mohan. We all discuss about it. நாங்கள் இதை பற்றி காய்ச்சோன்றப்ப பேரண்ட்ஸே ஃபுட்டை கொண்டு வந்து வித்து போட்டு ப்ராஃபிட்டே ஒரு கடை ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொடுத்தோம்னா அவன் வந்து 5 பவுனுக்கு புட்டு தந்தானண்டா எங்களுக்கு 5 பவுனுக்கு வித்தோம்னா அதுல ப்ராஃபிட்டே இருக்காது. அதுல என்ன அந்த 5 பவுன் புட்டை நீங்கள் அவிச்சொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 பவுன் தான் முடியும். அவனுக்கு அந்த 1 பவுன் எடுத்துப்பட்டு 4 பவுனையும் இதுக்கு கொடுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நான் சொல்ல வந்தேன், பேரண்ட்ஸ் கொண்டு வந்து நாங்க செல் பண்ணினா நாங்க நிறைய அதுல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே ஒரு பிறகு நாங்கள் ஒரு 3 பேர் பொறுப்பெடுத்து தனியா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாத ஆக்கள் எடுத்தா கோஆர்டினேட் பண்ணினமா இருந்தா, ஏன்னா அதுவும் இந்த பிள்ளைகளுடைய ப்ரொசீடிங்ஸுக்குள்ள தான் வந்து சேர போகுது. அது கொஞ்சம் முக்கியமா இருக்கும். அது எங்களோட பங்களிப்பிலேயே எங்களோட பிள்ளைகளுக்கு திருப்பி வரப்போகுது. அப்போ அது ஃபுட்டில் கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ஒரு அடுத்த சந்திப்புக்குள்ள ஒரு 3 பேர் அதுக்கு பொறுப்பா அவை வேற ஒன்றும் இல்லை, அவை கோஆர்டினேட் பண்ணா சரி.
என்னென்ன செய்ய போகிறோம், யார் யார் இது கூடி போச்சு, குறைப்பில் இன்னும் ஒன்று தேடலாமா என்றதை கோஆர்டினேட் பண்ணினா அது பொதுவாக ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று அபிராம் அம்மா. ஓமண்ணா என்னண்டா இப்ப அபிராம் பாட்டு படிப்பார் என்ற விதத்துல நான் இதை கேட்கிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான டிஃபிகல்டிஸ் ஒவ்வொரு சேலஞ்சஸோட இருக்கணும். அவை பாட்டுகள் படிக்கணும். ஆனா இப்ப நாங்க இந்த ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் பேரண்ட்ஸ் தானே நாங்கெல்லாம் ட்ரெயின் பண்றோம், பிள்ளைகளை பண்ணி ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரோம். ஒரு வோக்கல் ட்ரெயினர் ஒரு ஆள் யாரையும் எடுக்க இயலுமா இந்த பிள்ளைகளுக்கு? இப்ப அந்த ப்ராக்டிஸ் பண்ணேக்கேனும் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் திருத்தி அமைத்து ஒரு ஒரு டிக்கெட் ஷோ வந்துட்டோம். அப்ப கொஞ்சம் ஒரு குவாலிட்டியா கொடுக்கறது என்றது ஒரு நல்ல விஷயம் தானே. பிறகு வந்து பார்த்துட்டு வந்து மினக்கட்டு போன மேம் இந்த பிள்ளைய பெருசா செய்யலையாமன்ற ஒரு கதை வராம இருக்கிறது. இதுக்கு நான் பதில் சொல்லட்டும். இப்ப நீங்கள் வந்து நீங்கள் இல்லை எல்லாரும் வந்து நீங்கள் யூ ஹேவ் அ ட்ரைனர், பர்சனல் ட்ரைனரோ குரூப்லயோ விட்டு பழக்கிறீங்களா? பே பண்ணி தானே பழக்கிறீங்களா எல்லாம்? அப்ப நீங்க அவே இதுக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்கலாம். முதலாவது இந்த பாட்டை கொடுத்து இதைத்தான் பழக போறோம், இதை செய்ய கொண்டு நீங்க செய்யலாம். அது நீங்க ஏற்கனவே இருக்கிறபடியே செய்யலாம். அப்படி உங்களுக்கு தனியா வேணும்னு சொல்லி சொன்னா இஸ் கோஸ்ட் இன்வால்வ். அது இதை வந்து நீங்கள் இப்ப இந்த அழகிய மலர்களை பொறுக்க சொல்லி கேட்கப்படாது. கோஸ்ட் இன்வால்வ் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன், அது பிரச்சனை இல்ல. நாங்க இப்ப பேரண்ட்ஸ் பே பண்றோம். நீங்க அப்படி பே பண்ண ரெடின்னு சொல்லி சொன்னா நான் எவ்வளவு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்டீஸ்ல வச்சு அவங்களுக்குள்ள எவ்வளவுக்கு சீப்பா செய்தோ அதை நான் செய்வேன். இப்ப உதாரணத்துக்கு வந்து கௌசிக் எடுப்போம். கௌசிக் வந்து நார்மலா ஆக்களை சார்ஜ் பண்ற 25 பவுன்ல அரை விலைக்கு எடுத்துருவேன் ஃபார் எக்ஸாம்பிள். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். எங்களுக்கு பேரண்ட்ஸ் எங்களுக்கு பெருசா மியூசிக் மற்றது நீங்கள் பிராக்டிஸ்க்கு வேற நவரோஜன் இருப்பான், அவன் சொல்லி தருவான். நவரோஜன் தானே ட்ரக்கில் செய்ய போறது, சுருதி எல்லாம் பிடிக்கிறது. நவரோஜன் இது எடுக்கலாம், அதை நாங்கள் பேருந்து கதைப்போம், அது பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் கேட்டேன். இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு எக்ஸ் டீச்சரோ வை டீச்சர்கிட்ட போனா சங்கீதம் படிக்கவோ அல்லடி பாட்டு நீங்கள் இந்த பாட்டை கொண்டே கொடுத்து அங்கேயும் ட்ரெயின் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் அப்ப கைனா ட்ரைனிங் எடுக்க வந்து பிள்ளை வடிவா செய்யும், கான்ஃபிடண்டாகவும் செய்யும். இல்ல இப்ப இந்த குரூப்புக்கு கண்ட ஒரு வோக்கல் ட்ரெயினர் இப்ப நாங்க பேரண்ட்ஸ் பே பண்ணுவோம். ஆனா வோக்கல் ட்ரெயினர் ஒரு ஆள் பே பண்ணுவோம் நீங்க சொல்லிடாது, இல்ல சேர்ந்து ஓடி சொல்லுங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம். இல்ல நானும் பே பண்ணுவேன். இதுல கூடுதலா எல்லாரும் 8 singers இருக்கீங்க. 8 singersல எல்லா பேரண்ட்ஸும் சொன்னா சரிதானே? ஓகே. உங்களுக்கு அந்த சுதாகர்ன்ற ஒரு சிங்கர் இருக்கிறார், அவர் பழக்கினா இப்படி அவர் ஒரு கொஞ்சம் காசான எடுப்பார். அவர் வடிவா பழக்கினா சரி. நாங்கள் ஒரு வாய்ஸ் எக்ஸ்போர்ட்ட பார்ப்போம். அது பாடின பாட்டை திருப்பி பாடுறதுக்கு தான் ப்ராப்பர் ட்ரெயினர் வேணும். நாங்கள் ஆல்பம் பாடைக்குள்ள எந்த ட்ரெயினரும் தேவையில்லை, நாங்க பாடுறதுதான் முதலாவது பாட்டு. ஆல்பம் செய்யறாங்கல்ல, அதுக்கு பேரு தாறுமாறு இசை என்று இருக்குது ஒரு பகுதி. சரியா? இப்படி பாடினா எப்படி பாடினாலும் அது எடுபடும். ஆனா நீங்க சொன்னதை நான் கரசினியோட பார்க்கணும். உண்மையில நாங்கள் வடிவா டெவலப் பண்ணி இதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் வேண்டாம். இதுக்குள்ள வர்ற ஃபண்ட்லேயே அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனா உடனே கமிட் பண்ண முடியாம இருக்குமே. முதல்ல இதை கொஞ்சம் அப்படி தூக்கி விட வேண்டி இருக்குது. இதை பாப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்ப அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் 2க்கு வந்து நாங்கள் பெர்மனண்டா ஒரு ஆளை வைப்போம். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்ல நாங்கள் முதலே டிசைட் பண்ணிட்டோம் வேற ப்ராஃபிட் ஆன் த ஸ்பாட்டே ஸ்பிளிட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி. ப்ராஜெக்ட் 2 வந்து இது மெகா சக்சஸா போச்சுன்னா ப்ராஜெக்ட் 2 வந்து நாங்கள் வேணும்னா அந்த கோஸ்டெல்லாம் கழிச்சு போட்டு பேர்ந்து அதை நீங்களும் புறப்படுக்க தேவையில்லை. நாங்கள் கழிச்சு போட்டு பேர் மிச்ச ப்ராஃபிட்டை ஒரு வாய்ஸ் ட்ரைனரோ அல்லது டீச்சரை வச்சிருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல தான் அதை பார்க்கக்கூடிய. ஒரு சின்ன ஒரு கேள்வி, அவுட் ஆஃப் பாக்ஸா போனாலும் ஒரு இதோட ரிலேட்டட் ஆனது. உங்களுக்கு தெரிஞ்ச இப்ப கடந்த 10 வருஷத்துல இப்படி இந்தியா அமெரிக்கால எல்லாம் வாய்ஸ் ட்ரைனர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்த பிள்ளைகள் வந்து இப்ப சுயமாக ஷைன் பண்றதை யாரையாவது பார்த்துருக்கிறீங்களா? சிறப்பு குழந்தைகளை விட்டு சும்மா காமனான ஏரியால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறேன். இப்ப நான் வைங்க, நான் 10 வருஷமா பாடுறேன். ஆனா ஒவ்வொரு பாட்டு செலக்ட் பண்ணிக்கலையும் நான் இந்த வாய்ஸ் ட்ரைனரோட ஒர்க் அவுட் பண்ணி போட்டு தான் ஸ்டேஜுக்கு வாரேன். அப்படி வந்த நான் 10 வருஷத்துக்கு பிறகு எந்த பாட்டிலேயே நான் கேட்டு அதை டெவலப் பண்ணி பாடுற பிள்ளைகளை கண்டிருக்கிறீங்களான்னு கேட்குறேன்.
இப்ப இப்ப இன்றைக்கு டீட்டெயிலா போக வேண்டாம், சிந்தனைக்கு மட்டும் அதை விடுறேன். நீங்க பிடிச்சு விட்டீங்கண்டா. என்னென்னா எனக்கு தெரியும், லிங்கன் ஷேர்ல ஒரு அம்மா ஒவ்வொரு பாட்டுக்கு 700 பவுனுக்கு கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவான் ஒரு பாட்டுக்கு. அதுக்கு முடிஞ்சு அடுத்த ஷோக்கு போய்க்குள்ள அவங்க செலக்ட் பண்ணி ஒரு பாட்டை கொடுக்க இந்த அம்மா திருப்பி போறா 3 மாசம் 4 மாசம் ட்ரைனிங் ஆன்லைன்ல. அப்ப இப்போ ஒரு 4 வருஷம் இடைவெளிக்கு பிறகு, அது கொரோனா டைம் நடந்தது, என்னன்னு கேட்க எனக்கு கட்டுப்படியாக இல்லை, அவன் பாடுறதும் இல்லை, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறதும் இல்லையா. அப்பயும் இவ்வளவு பழக்கினதை வச்சுக்கொண்டு இந்த பிள்ளை பாடுற அந்த பேசிக்க பிடிச்சிருக்குன்னு தானே கேட்க, இல்ல அவங்க அந்த பாட்டை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல அது உண்மைதான். நான் ஆளை சொல்ல விரும்ப இல்லை, ஆனா பழக்கிறேன்னு சொல்றேன். கௌசிக் பழக்கிறத வச்சுக்கொண்டு சொல்றேன். நான் அந்த கௌசிக் பழக்கிற ஒரு ஆளை வந்து நான் கௌசிக் பழக்கம் முதல் ஷோவுக்கு முதல் பழக்கம்னோ அழைக்க கேட்டிருக்கிறேன். இருந்து கேட்கலாது உள்ள சொல்றேன். இப்ப கௌசிக் தொடங்கினா அப்புறம் அவ படிச்சான்னு சொல்லி சொன்னா ஓரளவு அப்ரிசியேஷன் இருக்கு. அந்த பாட்டு நான் சொல்றேன், இல்ல அந்த பாட்டு இல்ல, என்ன பாட்டு படிச்சாங்க அது வந்து நீங்கள் லேர்ன் பண்றதை அப்படியே ரிட்டைன் பண்ணணும். நீங்கள் ஆர்வமா பழகிற ஆள் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்பா அம்மா ஒரு பிள்ளை ஆர்வமா பழக தொடங்கிச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை பழகும், அது மேல வரும். ஜெய்தன் எல்லாம் மியூசிக் அங்க இந்தியால ட்ரீட்மெண்ட் படிக்கதான் படிச்சவன். அவ தெரப்பி மாதிரி தான் கொடுத்தவ. இப்ப இவன் கைதட்டி தண்டேக்கதான் அவ கூப்பிட்டு முன்னுக்கு வச்சவன். பேந்தவா கீபோர்டை கொண்டு வந்து கொடுத்தவ. அப்ப கீபோர்டை கொடுத்துட்டு இவன் வாசிச்சுட்டு ஒரு இங்க ஆன்லைன்லாம் படிச்சவன். வந்து கீபோர்டு மியூசிக் எல்லாம் அவனுக்கு அந்த சொல்லு வர கிளாரிட்டி குறைவாண்டபடியே நான் மியூசிக்ல பெருசா இதண்டே இல்லை. அப்ப மியூசிக்கையும் செய்து கீபோர்டையும் செய்து படிக்கிறவன். படிச்சுட்டு அவ சுரன் சொல்ல மாட்டா, சும்மா படிக்கன்னு சொல்லி விட்டான், படிச்சான். அதுலதான் அவனுக்கு அந்த இப்ப பாட்டு நீங்க கொடுத்தாலும் அந்த லிரிக்ஸ் ஓரளவு பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு கீபோர்ட் தான் வாட. இப்போ சங்கீத ஜாதியும் உள்ள ஜூட்டுக்காக தான் படிக்கிறான். ஜூட்டு இப்ப பார்த்துட்டு இப்ப ஓரளவுக்கு பிடிச்சிட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அதே மாதிரிதான் அவனுக்கு வீணையும் அப்படித்தான். வீணையும் அப்படியே பாட சொல்லுவா, அவன் அப்படியே பிடிக்கிறான். அது ஒவ்வொரு பிள்ளைகள இதை பொறுத்து அப்படியே பிடிக்கிற. சுரமன்னும் பெருசா சொல்ல தேவையில்லை, அவனுக்கு அந்த அது அவனுக்கு ஏதோ இருக்குது. அதான் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் குறை சொல்லி ஒண்ணும் செய்யல. அது அந்த பிள்ளைகளுடைய இயல்பு. நானும் தேர்ட் கிரேட் பிடிச்ச நான் தான், ஆனால் நோட் எல்லாம் வாசிக்க மாட்டேன். ஸ்டில் ஜெய்தன் அப்படி இல்லை. என்ன ப்ராப்ளம்டா எங்கட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கவேண்டா, இந்த பிள்ளை ஒரு போய் படிச்சுட்டு மாடியில ஏறி வாசிச்சா காணுமெண்டு யோசிக்கிறமே ஒழிய, அந்த பிள்ளைக்கு அது இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தா தான் அது ஃபியூச்சர்ல ஒரு ட்ரெயினர் இல்லாமலும் தான் செய்யும்ன்றதை எங்களோட பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை. அது நிறைய பேர் வர்ற பிள்ளை இன்றைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கு நான் இடையில பெர்ஃபார்ம் பண்ணினா போதுமென்று நினைக்கிறது தான் எங்களோட பேரண்ட்ஸ் வர்ற மெயின் இது. இப்போ நன்னா சொன்ன மாதிரி திருப்பி ஒரு ஆள் ட்ரெயினர்கிட்ட போட்டு கை விட்டுட்டான்னு சொன்னீங்க தானே, அவ வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்காம அண்டே இதை மட்டும் வாசிக்க பழக்கிட்டு தெரியல. இப்போ அந்த பிள்ளைக்கு அதுக்கு ஒரு அடிப்படை அறிவு வர்றதுக்கு அதுக்கு சான்ஸ் கொடுக்கல. அதனாலதான் அந்த பிள்ளையால தனியாக பிறகு செய்ய முடியலாம போகுது. இப்ப நான் உதாரணத்துக்கு எங்கள்ட்ட இதுல சொல்றேன், நிறைய பிள்ளைகள் எங்கள்ட்ட கீபோர்ட் படிக்க வரையினோம். அவ என்ன நினைக்கிறோம்டா, 3வது கிளாஸ் 4வது கிளாஸ்ல இந்த பிள்ளை வடிவா வாசிக்கணும். என்ன ரீசன், வந்து உடனே மேடையில விட வேணும். அந்த பிள்ளைக்கு ஃபவுண்டேஷன் தேவை முதல். அது அந்த பிள்ளை லேர்ன் பண்ணிச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பிள்ளை தானே எடுக்கக்கூடிய ஒரு இது வந்து அந்த ஃபவுண்டேஷனை பிடிச்சிட்டா பிறகு தந்த கேள்வி ஞானத்தை பவர், இப்ப கௌசி அவர்கள் சொன்ன மாதிரி அதுல இருந்து டெவலப் பண்ற பிள்ளைகளுக்கு இது வேர்த். இல்லாட்டி ஒரு ஷோக்கு ஆளை பிடிக்கிறதுல வேர்த். நான் சும்மா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த குருவும் தாரமும் தலைவிதி என்ன மாதிரி அது வந்து அந்த குருவின் இதுலயும் இருக்கு. இப்ப பாருங்க, கிரண் வந்து அவன் 15வது வயதுல 15 2015 2015 2015 இருந்து தான் ஓரளவு ட்ரம் சொல்லி தொடங்கினது. 11 வருஷம். ஆனா அவன் எக்ஸ்பொனன்ஷியலா க்ரோத் பண்ணினது விக்ரம் வந்தா. அப்புறம் அந்த குருவும் அமையவனும் குருவின் டெடிகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். குருவும் அமையவனும் அந்த பாண்டிங் கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணவனும். அப்ப எல்லாம் அப்ப நீங்கள் திருப்பி ட்ரெயினரை மாத்துறதோ இதுன்றது வந்து அது ஃபைன், நீங்க செய்யலாம். அந்த பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் இருக்கணும், பேரண்ட்ஸ் முழு சப்போர்ட் பின்னுக்கு இருக்கணும். குழந்தைங்கள பேரண்ட்ஸ் தான் பின்னுக்கு இருந்து செய்யணும். அவன் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து அவன்
மூட் சேஞ்சுகளை பார்த்து சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே வந்து அந்த குரு வந்து உங்களுக்கு அமையும். அதுதான் இம்பார்ட்டன்ட். குருவும் அமைஞ்சிட்டு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா எல்லாம் பார்க்கலாம். பார்கவி அம்மா. வணக்கம் அண்ணா. எனக்கு முதல்ல தயாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணினவ. ஓகே அக்கா கதைக்கலாமா? நான் தயாக்கா கவனிக்க இல்ல, வாங்கோ யாரெண்டாலும். ஓகே, வணக்கம் அண்ணா. நன்றி உங்களோட இந்த ஒரு முயற்சிக்கு. நான் உண்மையில அந்த குரூப்ல நான் இல்ல, அழகிய மலர் இது இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் எதிர்காலத்தை யோசிச்சுதான் நான் இதுல இப்ப கேட்கிறேன். இதுல வந்து அந்த குழுவுல இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில பங்கு சொன்னது என்னன்னா ஓப்பனாக சொல்ல வேண்டி இருக்கும். ஆனா யார் யார் இன்ட்ரெஸ்ட் தெரியல. அப்படியே இது பெருக வேணும், இது பெருசாக வேணும். அப்ப ஆர்வம் உள்ளவையில் உள்ள வரத்தான் வேணும் கட்டாயமா. நாங்க இத பற்றி யாருக்கும் எந்த ஒரு சிறப்பு குழந்தையும் இந்த மாதிரி திறமையோட இருக்கிறவங்களுக்கு நாங்க இதை பற்றி நாங்க சொல்லலாம். அப்ப இப்படி ஒரு அதுக்கு யாரோட கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, அதுல என்ன ஆட்சேபனை இல்ல தானே? நாங்கள் யோசிச்சது எல்லா பிள்ளைகளுக்கும் தானே. என்ன கேக்குறீங்களோ ஆனா நாங்கள் ஒரு தாரக மந்திரமே பாரபட்சம் இல்லாம, எல்லா பிள்ளைகளும் சிறப்பு தேர்வு இல்ல. நாங்க ஒரு குரூப் இல்லையே, நாங்க ஒரு குரூப்போ சேரிட்டியோ கம்பெனியோ கிடையாது. இருக்கிற எல்லாரோடையும் வேலை செய்வோம். எங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம். பிள்ளைகள் என்ஜாய் பண்ணினா சரி. ஆனா இது இப்ப இந்த 18 நடக்க போறது முழுக்க மியூசிக் சார்ந்தது. அந்த 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 பிரைம் டைம் அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து யார் கதைச்சது? பார்கவியா சொல்லி சொன்னா அதுக்கு எங்களுக்கு டைம் அலோகேட் பண்ணி தரையிலும் சொல்லி சொன்னா முதல் லாஜிஸ்டிக்க முதல் பாப்போம் மியூசிக் எப்படி போகுதுன்னு. கட்டாயம் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் அதுல. ஓகே, சோ அப்ப நீங்க வந்து ஒரு டைம் லிமிட் ஒன்று கொடுத்து அதுக்குள்ள யாராவது ஏதாவது நிகழ்ச்சி கொடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த பேண்ட் இதை தவிர வேற எதுவும்னு சொன்னா நாங்க முன்னுக்கே உங்களுக்கு அதை சொல்லணும். என்ன சொல்லுங்க, அடுத்தடுத்த மீட்டிங் வச்சா பிறகுதான் கௌசி தான் டைமிங் போட போறா. டைமிங் எல்லாம் போட்டா எல்லாம் முடிச்சா பிறகு எல்லாம் மியூசிக்கே எங்களுக்கு அந்த டைம் போயிட்டுன்னு சொல்லி சொன்னா ப்ரொஜெக்ட் பண்ண ப்ளீஸ் கையை விடுங்க. ப்ரொஜெக்ட் 2ல நாங்கள் அசத்துவோம். ஓகே, மற்றது இந்த பிராக்டிஸ் எல்லாம் ஆன்லைன் பிராக்டிஸ் நடக்குமா அல்லது நேரடியா தான் எல்லாரும் வரணும்? அது இந்த பக்கம் பிராக்டிஸ் வந்தது எங்கட எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியா நடந்த ஈசாமில நடந்தது வந்து நான் அதை பாகுபடுத்த விரும்பவே இல்லை. ஆன்லைன் பிராக்டிஸ் மாத்திரம் நாட் இனஃப், அதான் நான் சொல்லுவேன். அப்ப நாங்கள் முதலே எடுத்துக்கொண்ட முடிவு மோகனண்ணே நான் கேட்க, நீங்கள் ஒரு கிழமை ஆன்லைன்ல வந்தீங்கன்னா ஃபைன், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்கள். 2வது கிழமை நேரம் தான் பெறணும். அப்போ அதுக்காண்டி இப்போ நான் கட்டாயம் கிரண் ஸ்டூடியோக்கு தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வேறு யாரும் இடத்தை ஒதுக்கி போட்டு சொல்லுங்க, நான் தலையை பித்தாவது கிரணை கொண்டு வருவேன். கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும் வரைக்கும் ஒன்றை விட்ட ஒரு கிழமை ஆன்லைன் அண்ட் நேரடியா என்று சொல்லி மாறி மாறி செய்தா கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா இருக்கும். அதான் ஆரம்பத்துல கேட்டேன், கொஞ்சம் கமிட் பண்ண வேணும். பண்ணினாத்தான் அவர்களுக்கு ஒரு வேலைக்கு ட்ரைனிங்க்கு அனுப்ப போறோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுப்போம் தானே. அதை மாதிரி கொஞ்சம் எடுத்தோம்னா தான் இது சாத்தியப்படும். அப்போ ஒரு கிழமை நேர வந்தா ஒரு கிழமை ஆன்லைனுக்கு போய் அடுத்த கிழமை நேர வந்து செய்து கொண்டு போனா உங்களுக்கே தெரிய வரும் அது இது எவ்வளவு தூரத்துக்கு சரியா வருது அல்லது காணாம வருதுன்றதெல்லாம் சரிய வரும். இல்லை, இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட குத்து மதிப்பு கணக்காக ஒரு 12 சண்டே வருது எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு. இல்லை, 12 சண்டே கிட்ட வருது. அந்த 12 சண்டேலையும் வந்து 6 சண்டே தான் நேர வர போறீங்க. சரியோ, 6 சண்டே தான் நேர வர போறீங்க. இங்கே ஆல்ரெடி வேறு இடத்துக்கு 6 சண்டே தான் இங்கே நான் போக போறோம் நேர. இப்போ 6 சண்டேயும் வந்து இது என்ன போறோம், மெட்டது வந்து பிரிக்கத்தான் போறோம். என்ன மாதிரி என்ன, இப்போ கீபோர்ட் தனியாக வாய்ச்சி கொண்டு கேட்க வந்து ஒரு 2 பாட்டுக்காரரோட வாய்ச்சா வந்து அந்த எல்லாரும் சேர்ந்து வேற ஓனமெண்ட் இல்லை. அந்த பாட்டு படிக்கிறவரும் கீபோர்டும் வந்தா காணும். நாங்கள் பேருந்து அந்த என்ன ட்ராக்லேயே ட்ரம்ஸையோ அதே போட்டு இருக்கலாம். ட்ரம்ஸை பேருந்து இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இல்லை, ரிஹர்சல் டைம் தான் ரியலி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கொண்டாடிக்கும். ப்ராக்டிஸ்ன்றது வந்து எப்படி செய்கிறோம்ன்றதை பார்த்து மெருகூட்டி கொண்டே போகும். ப்ராக்டிஸ் பண்ண 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 மெருகூட்டி கொண்டே போகும். ரிஹர்சல் வந்து 2 நாள் பிளான் பண்ணி இருக்கு இப்போதைக்கும். அது ஹவுசிங் மொழி சொல்லுவான்னு அடுத்தடுத்த மீட்டிங்கில் அந்த 2 ரிஹர்சலும் ரியலி இம்பார்ட்டன்ட். ஷோக்கு முதல் நாள் உண்டு, அதுக்கு முதல் சண்டே ரிஹர்சல். மற்றபடி ப்ராக்டிஸ் வந்து எவ்ரி சண்டே பிளான் பண்ணி இருக்கு. ட்ரம்மர்ஸுக்கு எவ்ரி மண்டே.
இந்த ட்ரம்மர்ஸ் வந்து கிரண் ஃப்ரீயா லெசன் எடுக்கிறபடியா வந்து வந்து மண்டே வந்து ட்ரம்ஸை பழகி கொள்ளிக்கணும். சண்டே வேற ஓட மட்டும் இல்லை தொடக்கத்துல. ஓகே, தேங்க்யூ அண்ணா விளக்கத்துக்கு. ஆல்ரெடி எங்களோட குழுவில் வந்து நான் நினைக்கிறேன் அன்றைக்கு நான் வந்து பார்த்தேன் தானே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க 2 ஹவர்ஸுக்கு ப்ரோக்ராமுக்கு. ஓகே, ஃபியூச்சரையும் வச்சுக்கொண்டு தான் கேட்டேன் இதுக்குள்ள எப்படி இணைஞ்சு கொள்ளலாம். இப்போ இதில் இருக்கிறவங்க மட்டும்தானா இல்லாது நாங்களும் விரும்பி இணைஞ்சு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை டிக்கெட் விற்கிறதோ ஏதாவது என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இன்னும் எந்த பிள்ளைக்கு கூப்பிட்டுருவோம் டிக்கெட் இல்ல எந்த பிள்ளைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்பதான் அவ வீணா பழகுறா, கீபோர்ட் அதெல்லாம் இப்பதான் லேர்ன் பண்றா. சோ ஃபியூச்சர்ல இது போறதுக்கு இப்ப இருந்து மற்ற பிள்ளைகளுக்கும் ஹெல்ப் பண்ணி கொண்டு வரத்தானே நாளைக்கு எந்த பிள்ளையும் வளர்ந்து வர சரியா இருக்கும். அது இது மேல போகணுமென்ற ஒரு நோக்கத்துல நீங்க முன்னெடுத்து செய்யல அந்த குழுல இருந்து என்ன முடியுமோ. இப்ப கவி எல்லாம் சின்ன வயது அவியலுக்கு. இப்ப மகிஷா இருக்கிறா, குட்டியாக்கள் இன்னும் ஒரு 1-2 வருஷங்களுக்குள்ள போய்க்குள்ள அவியல் இந்த தெம்புக்குள்ள வந்துருவினோம். அல்லது அதுக்கு முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் கொஞ்சம் பழகி வரைக்கல என்றால் 2வது ப்ரொஜெக்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படி. ஆனா யாரும் உள்ள வர்றதுக்கு தடை இல்லை. அந்த ஒரே ஒரு சின்ன இருக்குது இசைக்குழுவை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு 2 மாசம் 12 கிழமை இடைவெளி விட்டோம்டா என்னமோ ஒரு 2 கிழமைக்குள்ள ஃபிக்ஸ்ட் ஆக்கிடணும் ப்ரோக்ராம் எல்லாத்தையும். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண போயினோம். லாஸ்ட் மினிட்ல ஆக்களை கொண்டு வந்து விட்டா அப்புறம் பேண்டுக்குள்ள போற கஷ்டம். அவியல் அப்படியே கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் 2க்குள்ள இறக்கணும். மற்றபடி ஆக்டிவாக உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ல வந்து செய்யறதுக்கு அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு தடை ஒருத்தருக்கும் இல்லை. இதில் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் அந்த 3 ஒவ்வொரு ப்ரொஜெக்டுக்கும் ஃபைனான்சியல் கண்ட்ரோல் யாரை போடுறோமோ அவையெல்லாம் அதை கணக்குகள் வழக்கெல்லாம் முடிச்சு டிரான்ஸ்பரன்சியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுவினோம். பிறகு அது முடிஞ்சோடனே அடுத்த முறை இன்னும் ஒரு ஃபைலை திறந்துட்டு ப்ரொஜெக்ட் 2க்குள்ளே போவோமே தவிர அதுக்கு யாரும் வரலாம் உள்ளுக்கு. அப்போ அது வந்து நாங்கள் ஒழிச்சு மறைச்சு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இவ்வளோத்தையும் ஓப்பனாக தானே கதைக்கிறோம். அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அப்படி வரவும் கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏனென்றா அப்படித்தான் அழிஞ்சு போனோம் எல்லா இடமும். எல்லாரும் குரூப்பாக தொடங்கினா எங்கே போகிறது? உள்ள குரூப்புகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணத்தானே வேணும். இப்போ இன்னும் ஒரு மியூசிக் குரூப் இவால்வ் பண்ண பட்டுட்டுதுன்னு வைப்போமே ஒரு கதைக்கு, நிச்சயமா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே வராது. ஏன் இன்னும் ஒன்று போட்டிக்கு தொடங்குவான். இன்னும் ஒருவருக்கு ஐடியா இல்லை என்று தெரிகிற போது தான் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்குறப்ப ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கு எல்லாரும் காம்படிஷன் வைக்கணும், எக்ஸிபிஷன் வைக்கிறது இல்லை. அதனால தான் எக்ஸிபிஷன் ஐடியா தொடங்கினா. இல்லைன்னா நாங்களும் ஒரு போட்டி நடத்தி நாங்களும் ஒரு 20 என்ட்ரி ஃபீஸை போட்டுட்டு உழைச்சிட்டு போயிருக்கலாம். இங்கே நாங்கள் மீடியா தான், எனக்கும் மீடியாவுக்கு காசு வேணும், அப்படியெல்லாம் பார்க்க போகல. அதனால அந்த 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 ஃப்ரேமை மறந்துடாதீங்க. நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி. யாரையும் சிறப்பு குழந்தைன்னா ஒரு ஃபார்மேட் தான் உலகம் முழுக்க. யாரையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணணும், ஒரு தடவையும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. முடியாதுன்றது இல்லை. அந்த ஒரு பிள்ளைக்கு இப்போ பார்கவின்னு எப்பவுமே அவள் ஒரு மியூசிஷியன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ளே பண்ணி வரணுமென்று விரும்புகிறான்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய இடத்தை நாங்கள் உருவாக்கி தான் கொடுக்கணும் கட்டாயமாக. மற்றதென்ன நாங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் நான் மேபி முழு பேரும் எனக்கு எதிராக அறிவியல் இதுக்கு நாங்கள் தமிழ்ன்றதை விட்டுட்டு சிறப்பு குழந்தைகள் யாருன்னாலும் அக்செப்ட் பண்ற அந்த இதுக்கு வருவோம். எங்கள் சிறப்பு குழந்தைகள் டைட்டிலே தவிர தமிழ் சிறப்பு குழந்தைகள் இல்லை. அது இம்பார்ட்டன். ஏனென்றா தமிழ் சிறப்பு குழந்தைகள் வச்சுக்கொண்டு ஒரு குறுகிய வட்டத்துக்கு நிற்கப்படாது. என்னன்னு சொன்னா நாங்கள் இவங்களை பரத்தி விட்டா தான் மற்ற சமூகம் எங்களை இணைக்கும். இவங்களும் வெளியில இசைக்கு மொழி இல்லை. அதான் மற்ற சமூகம் இணைக்கும். இதன்று நான் அதான் அந்த இங்கிலீஷ்ல எனக்கு எழுதி தாங்க கொண்டு கேட்டு நான் அந்த எங்களை இவ்வளோத்தையும் வந்தா அதை இன்னும் செய்துட்டீங்களோ தெரியாது. நான் எங்களோட லோக்கல் கவுன்சிலுக்கு போய் கேட்குறோம். உங்களுக்கு கிரணை கூப்பிட்டு கிரண் நாங்கள் பிளே பண்ணிக்க கேட்குறோம். நான் அதுலேயும் போய் நான் சொல்றேன், எங்களோட ஈத்தோஸ் வந்து கிரண் ஃப்ரீயா ட்ரம் பழக்கவர் யார் வந்தேன். இந்த 2018 முதல் பொன்மாலை பொழுது சிறப்பு என்ற வார்த்தையை விளையாடுத்துறாதீங்க. நான் சொந்த ஊதுற ஆள் இல்லை. சிறப்பு என்ற வார்த்தை முதல்ல யாரும் பாவிக்கிறது இல்லை. எனக்கு நான் தெரியாம என்ன வார்த்தை பயன்படுத்தினார் முதல் ஷோவில்
அதுக்கு 2 அம்மாக்கள் தனியாக கூப்பிட்டு இப்படி சொல்றது எங்களுக்கு பிடிக்க இல்லைன்னு சொன்ன போதுதான், சாரி எனக்கு இந்த ஏரியாவே தெரியாது, என்னை கைட் பண்ணுங்கன்னு சொன்ன போதுதான் என் மனதில் வந்த முதலாவது வார்த்தை சிறப்பு அண்டு. இப்போ பார்த்தா உலகம் முழுக்க சிறப்பு என்று பாவிக்கிறாங்க. ஒரு வேளை சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த நாளுக்கு முதல்ல அந்த வார்த்தை யாரும் பாவிக்க இல்லை. அதுல நாங்கள் முதலாவது பேனர்லயே எழுதினது கையாளால் எழுதினாங்க, எங்கள் சிறப்பு குழந்தைகள் தான் வந்தது. தமிழண்டு போடவே இல்லை. அப்படி ஒரு ஐடியா இல்லை எங்களுக்கு. எங்கட வீடுகள்லேயும் இன்டர்நேஷனலாக திருமணங்கள் நடக்குது. எங்கட பேரப்பிள்ளைகள் எல்லாம் இன்டர்நேஷனல் பேரப்பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே என்ன தமிழண்டு நிற்கிறது நாங்கள். மற்ற 2வது அந்த எங்கட ட்ரினிட்டி ஹால், அது ஒரு சேரிட்டி அமைப்பு, 52 சேரிட்டி குரூப்ஸ் அதில் இன்வால்வ். அப்போ அவர் சொன்னவர் என்னென்னா, நாங்கள் சேரிட்டி இல்லாதபடியே தான் ஓப்பனாக மற்ற பிள்ளைகளை கூப்பிட முடியாமல் இருக்காது. ஏன்னா அவங்க வர மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லை, என்கிட்ட சேரிட்டி நம்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்போ அவருடன் ஒரு ஐடியா சொன்னார், நீங்கள் அதை எல்லாருக்கும் ஓப்பன் ஷோவாக தொடங்குங்க. தான் ஒரு வேளை கவுன்சிலில் காய்ச்சி அந்த ஹோலை ஒரு 2-3 டைம்ஸ் ஃப்ரீயாக தாருன்னு இப்போ தான் அந்த கதை விட்டுருக்கிறார். நான் அன்றைக்கு அவர் கண்டு சரியாக அதிசயப்பட்டு சொன்னார், நீங்கள் பெரிய விஷயம் செய்கிறீங்க ஐயான்ட்டு. நாங்கள் 44 வருஷம் இயங்குகிறோம், செய்கிறோம், சின்ன சின்ன குரூப் தான், 7-8 பேர் தான் வருவினோம் அப்படி என்றபோது. அப்படியே இந்த 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 கதைக்காக சொல்கிறேன் நான். அப்படி எல்லா மனிதர்கள் தான், எல்லா குழந்தைகளும் எங்கட குழந்தைகள் தான். நாங்கள் தமிழண்டு வரையறை போட தேவையில்லை. ரைட். இப்போ 2 விஷயம். ஒன்று, அந்த டிக்கெட்டை நாங்கள் ஒரு ஸ்பான்சரிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். அது நாங்கள் 20 பேர், குறைஞ்சது 20 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். 2வது முக்கியமான விஷயம், இந்த கொமிட் பண்ணுற ஆக்கள் உறுதிப்படுத்திடுங்க ஒரு கிழமைக்குள்ள. அப்போ தான் இவியல் அந்த டீமை சுதா அவருடைய பேக்ரவுண்டில் கௌசி அவர்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதை முடிச்சிடலாம். அடுத்த ஒரு சந்திப்பில் ஒரு கொமிட்டடான ஆக்கள் சந்திப்போம். அது யாருண்டு இல்லை, உங்கள கொமிட்டடான ஆக்கள் சந்திப்போம். அதில் அந்த 3 ஃபைனான்ஸுக்கு பொறுப்பான ஆக்கள் முக்கியம். பிரியாவையும் சேர்த்து விடுங்க இதுல. ஏன்னா அவ கொமிட் பண்ணுவாண்டா, அவ சேர்த்து விடுங்க. யாரு? பார்கவின் அம்மாவையும் சேர்த்து விடுங்க. ஓ நீங்களாக வாலண்டியர் பண்ணி வந்தா எங்களுக்கு யாருண்டே இல்லை. ஏனெண்டா வெளிப்படையான அக்கௌண்ட்படியே யாரும் அதை ஹேண்டில் பண்ணலாம். மற்றது April 18th 11 o'clock இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டுரும். பெரிய நீங்கள் கேட்ட மாதிரி வேற வெளியாக்களும் பெறலாம்னு கேட்டீங்க. நீங்கள் யாராருக்கு கொடுத்து யாராரு கூட்டின்ற போறீங்கன்றதுல எந்த ஒரு தடையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க எல்லாரும் தலைவர் எல்லாம், எல்லாரும் செயலாளர் எல்லாம். அது ஓகே. அப்ப அது 3வது, இந்த ப்ராக்டிஸ் கமிட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. 4வது, அடுத்த மீட்டிங்லேயே அந்த ஃபுட்டுக்கு ஒரு 3 பேரை நாங்கள் எலெக்ட் பண்ணிட்டு அவியலை ஃப்ரீடமாக சிந்திக்க விடுவோம். எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் 6 விற்கல, அதெல்லாம் வெங்கட குடும்பங்கள்லாம் உள்ள வர போயினோம். ஒரு அளவுக்கு பார்த்து அதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்து இந்த ப்ரொசீடிங் பூலுக்குள்ள போடுற மாதிரி அதையும் சக்சீட் பண்ணுவோம். வேறு யாருக்கும் மைண்ட்ல ஏதாவது பேச தோண்டுதா? நினைச்சதை விட கூட நேரம் எடுத்துட்டோம், சாரி. அனிஷா அவர்களே, நீங்க என்ன யோசிச்சீங்க? இப்ப மீட்டிங் டைம் சொல்லி விடுங்க கையோட. இந்த டைம் ஒருக்கா போட்டு விடுங்க. இந்த பாட்டு இப்ப 24 22 போட்டிருக்கோம், 21 ரஜிதா போட்டிருக்கா கொஞ்சம். 12 இல்ல மேட இவன் போடுவாங்க. அவன் மஞ்சுவா வந்த அவன் போடுவாங்க. எல்லாரும் போட்டா அப்புறம் நாங்கள் சேர்ந்து அதுல செலக்ட் பண்ணி போட்டு சிங்கர்ஸ் அதுல செலக்ட் பண்ணி எடுத்தா அப்புறம் டைம் நீங்கள் நாளைக்கு சிலது வந்து கீபோர்ட்ல கொஞ்சம் கஷ்டம், இந்த பிஜிஎம் எல்லாம் வாசிக்கிறது. அப்ப அது முதலே செலக்ட் பண்ணாதான் அதுக்கு பிராக்டிஸ் செலக்ஷன் கொடுக்கறது டைம் இருக்கு தானே, அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிழமை செலெக்ஷனையும் இதையும் டைமிங்கையும் போட்டா அப்புறம் சேர்ந்து ஃபைனல் போட்டுக்கு விடுவோம். என்ற ஒரு ரசிகனாக ஒரு முன்மொழிவு. பிள்ளைகள், நாங்கள் என்டர்டைனர்ஸ், நாங்கள் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இல்லை, சரியா? அப்போ நாங்கள் அச்சொட்டா பாடி பேர் வாங்கி வளரணும் இல்லை. மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான ஆக்களை யோசிக்கலாம் வடிவா. இவர்கள் கொஞ்சம் உடல் அசைஞ்சு ஆடி எல்லாம் என்ஜாய் பண்ணி பாடுற மாதிரியும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரியும் கொஞ்சம் பழகிக்குள்ள ஊக்கம் கொடுங்க. என்டர்டெயின் பண்ணினா தான் ரசிகர்கள், என் போல ரசிகர்கள் அடுத்த முறை டிக்கெட் வாங்குவோம்.
நீங்க பெர்ஃபெக்டா பாருன்னா நாங்க வீடியோல மொபைல்ல இயர்போனை போட்டு ஒரிஜினல் பாட்டியே கேட்டு போயிடுவோம். கன ஷோல இது பிள்ளை நடக்கிறது. இருந்து வாசிக்கிறதே பெரிய விஷயம். இந்த ஒரு இல்ல கொஞ்சம் இடம் கொடுங்க. கட்டாயமா கொஞ்சம் அதுக்கான டியூனிங்கா கொடுங்க. பாடுற ஆக்களும் கொஞ்சம் அசைஞ்சு பாடட்டும். 2-3 பிள்ளைகள் வேறு ஷோல எல்லாம் ஆடி பாடினவே அண்டே ஷோல 2 பாட தொடங்கிட்டோம். அப்படி பயப்படுத்தாம பழக்கினா நல்லா இருக்கும். கூட ரசிகர்களை கவருவோம். எப்படி பாடுறீங்களண்டு இல்லை, என்ன பாடுறீங்களண்டு இல்லை, எப்படி பாடுறீங்களன்றதை தான் உலகம் ரசிக்கும். அன்றைக்கு யாருக்கோ சொன்னான், உஷா உதுப்பன்றவா தெரியுமோ? அவ இப்பதான் கொஞ்சம் பாடுறா, முந்தி ஆரம்பத்துல பாடவே மாட்டா. ஆனா அவளுடைய ஷோண்டா இந்தியாவுல 2000-3000 ரூபா கொடுத்தெல்லாம் போவாங்களே என்றால் அவ என்டர்டெயின் பண்ணுவா. அவன் ஆடியன்ஸுக்குள்ள சாரியோட இறங்கிடுவா ஃபுல்லா. அப்போ சனத்து சரியான விருப்பம். இங்கே பாப் ஷோ அதிலெல்லாம் அதுதானே நடக்கிறது. ஆனா இப்ப சில ஷோக்களை மாறி செய்து விட்டுட்டாங்கன்னா அது பெர்ஃபெக்டா வரணும் என்றதுக்கா அது ரசிக்கிறது ஒரு கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது. தானும் என்ஜாய் பண்ணணும் என்று வர்ற கூட்டம் பெருகினாத்தான். அதுல இன்னும் ஒரு சூப்பர் சிங்கர் பாடகி ஒரு டாக்டர் ஞாபகம் இருக்கு, அது அண்டையில இருந்து போனோம். எவ்வளவு அவக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கல. ஆனா சும்மா ஒரு ஷோக்கு ஏறி இறங்கினா 4,50,000 ரூபா இந்திய காசுல. டாக்டரா இருந்தாலும் உழைச்சிருக்கீங்களா கடைசி வரைக்கும். அவர் ரியல் என்டர்டைனர் என்ன. அத மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பிள்ளைகளுக்கு கஷ்டப்படினமெண்டா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆனா நாங்களா தடுக்கக்கூடாது என்றதை மட்டும் கேட்டுக்கொண்டு சொல்லுங்க ரஜிதா அம்மா. வணக்கம் அண்ணா, நன்றி எல்லாருக்கும். நான் இடையில உண்மையா கொஞ்ச நேரம் இல்ல, விசிட்டர்ஸ் வந்ததுனால சாரி. நீங்கள் அந்த 100 பவுன் எதை கதைச்சீங்க அது எனக்கு உண்மையா கிளியர் இல்ல. ஆனா நான் நீங்கள் என்ன கதைக்கிறீங்களோ அதோட ஒத்து வாரேன் என்று நான் எல்லாரோடையும் ஒரு 2 வரியில சொல்றதா இருந்தால், நாங்கள் ஒரு கமிட் பண்றோம் அவ்வளவுதான் முதலாவதாக. அப்ப அதுல 5 பவுன் பெர் டிக்கெட் என்று யோசிச்சோம்னா ஒரு 20 பவுன் டிக்கெட்டுக்கான முன் காசை கட்ட போறோம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வரும். ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு 20 டிஜிட்டல் டிக்கெட் கிடைக்கும். அந்த 20ஐயும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நாங்கள் அதை விற்கிறதுக்கு முயற்சிப்போம். அப்போது யாரை கேட்ட மாதிரி நான் ஃப்ரீயா தன்னம் கொடுத்து கூப்பிடுறேன், அது அவருடைய விருப்பம். அப்படி புஷ் பண்ண இல்லை யாரையும். ஏனெண்டா 2 விஷயம். ஒன்று, இந்த மணி விஷயத்துல சரியான சொலிடான ஒரு இன்கம் வந்தா தான் பிள்ளைகளை ப்ராமிஸ் பண்ணி போட்டு இதுல மிஞ்சிற காசு எல்லாம் உங்களுக்கு சம்பளம் நன்கொடை சன்மானம் வந்து போட்டு கடைசி ஆளுக்கு 4 பவுன் கொடுக்குற இல்லாம வரக்கூடாதுல்ல. கொடுக்குறேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செய்ய போறோம். ஒரு அளவுக்கு இந்த செய்தி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணணும். எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது என்ற செய்தி வரணும். இப்படி செய்யலாம்ன்றது கன பேருக்கு இருக்கும். 2வது முக்கியமானது, எங்களோட பிள்ளைகளை பலரும் வந்து வாழ்த்தணும். அந்த மண்டபம் நிரம்பி வழியணும். 250 கதிரை இருக்குது, நாங்கள் ஒரு 300 பேராவது அதுக்குள்ள நிற்கணும். அப்போ அதுக்கு சேர்ந்து வேலை செய்தோம்டா சரி. அப்போ கெட்டித்தனமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் அதை வித்துட்டு 5 பவுன் தானே, 5 பவுனுக்கு ஒரு தரம் டிக்கெட் ஷோ இங்கே நடத்துறதே இல்லை, நினைச்சாலும் வராதது. அப்போ அதை ஆட்சேபனை இல்லாமல் கொண்டு போய் செய்தோம்டா அவியலும் வரக்கூடியதா இருக்கும். நாங்களும் அநேகமாக போட்ட காசு திருப்பி எடுத்துடலாம். பிளஸ் அண்டையான் ஹோல் காசு தவிர்ந்த ஏனி அவ்வளவு ஸ்காப்பாட்டாலேயோ இந்த டிக்கெட்டாலேயோ ஸ்பான்சராலேயோ வர்ற அவ்வளவு தொகையும் அன்றைக்கே மேடையிலேயே கூட்டி பார்ட்டிசிபென்ட்ஸின டோட்டலால பிரித்து அவ்வளவு பேருக்கு அது சன்மானமா கொடுத்து அண்டைய ஃபைல் க்ளோஸ்ட். ஒரு பெனியும் நாங்கள் அடுத்த ஷோவுக்கு எடுக்க மாட்டோம். பிந்தி வந்தபடியா இன்னொரு மிஸ்கன்செப்ஷன், நீங்கள் 20 தான் வாங்கணும் இல்ல, 20 கட்டாயம் நீங்க 40 வாங்குறேன்னு சொன்ன மாதிரி தான். நீங்க 20 கட்டாயம் வாங்க வேணும். வாங்கினா பார்ட்டிசிபென்ட் பேரண்ட்ஸ் கட்டாயம் 20 டிக்கெட் 100 பவுன் பே பண்ணணும் அந்த இருக்குல்ல. ஆனா 100 பவுன் பே பண்ணி போட்டு நீங்களும் ரஜாவை மாத்திரம் பாருங்க, நீங்கள் 20 பேரை கொண்டு வரதான். ஓகே, நன்றி. அதோட சுதாரணா உங்களுக்கும் நன்றி, கௌஷிக்கும் நன்றி. என்னன்னா அந்த பாட்டுகள் நான் இன்றைக்கு உண்மையா அனுப்பினான், எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேராவது பார்த்திருப்பீங்க. அதுல உண்மையா ரதிக்கு பிடிச்ச ரதி ஹம் பண்ற பாட்டுகள்லாம் உண்மையா அதுல போட்டு விட்டுருக்குறேன். அப்ப சிலது நான் பார்த்தேன், சிலது தானே வாசிக்கிறா. உண்மையா நாங்கள் ஒன்றுலையும் யூடியூப்ல ஒன்றுலையுமே பார்க்காம அந்த அவார்டு லிஸ்ட்ல இருக்கிற பாட்டுகளை எடுத்ததுன்னா தானே கொஞ்சம் டியூனை போட்டு வாசிக்கிறா. அப்ப அதனால நான் யோசிச்சேன்னா அந்த பாட்டுகள்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவக்கு பழகிறதுக்கு.
ஓமண்ணா அதுதான் கதைக்கடி யோசிச்சு மற்றபடி நன்றி. இன்னும் ஒன்று சாரி கேட்க வேணும். சண்டேஸ்ல எங்களுக்கு உண்மையா 2:30க்கு லெசன் இருக்கிறது. அதனால அந்த டைமை அவாய்ட் பண்ணி 4:30க்கு பிறகுன்னா நாங்கள் வருவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சண்டேஸ்ல தான் எங்களுக்கு 1.5 விட்டு ஒரு கிழமைக்கு வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த டைமே நான் இருக்க சொல்றேன். ஏன்னா 12 வீக்ஸ் சொல்லிக்க 12 வீக்ஸும் நாங்கள் இன்னொரு லெசனை விடுறேன்றது கொஞ்சம் கஷ்டம். அதையும் ஒருக்கா சொல்லி விடுறேன் முதல்ல. இப்பயே நன்றி. சண்டே நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இங்க இந்த எக்ஸ்ட்ராவா வந்து ட்ரெயின் பண்றதுக்கான ஆட்களே நாங்கள் சண்டேலாம் பிடிக்கலாம். வீக் டேஸ்லயே மற்ற நாளில் பிடிச்சா இங்கே ட்ரெயின் பண்றதுக்கு வர்றது வந்து ஸ்டுடியோ தான் நான் ஃப்ரீயா தாரணை ஒழிய மற்ற கிரேட்ட ட்ரம்ஸும் வந்து ட்ரம்ஸ் பிளேயர் ஆக்கள் அது எங்களோட ஈத்தோஸ். இப்போ உதாரணத்துக்கு வேற ஏன் செய்யணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து இப்போ இந்த மியூசிக் மிக்ஸ் பண்றவரை எல்லாம் வந்து நாங்கள் வீக் டேஸ்ல கேட்கல அது வேலை சொல்லி. அதுக்கான சண்டே வந்து ஒரு ஐடியலா சண்டேஸ்ல வந்து அநேகமா ஒரு ஒன்று நடக்காத அப்படி தான் சண்டே சூஸ் பண்ணினது. வேற இன்னொன்றும் பார்க்கணும் சண்டேல. சண்டேல கிரண் ஃப்ரீயா இப்போ நான் கிரண் செய்வான் என்னன்னு சொன்னா கிரணுக்கு வேலை இல்லையா அந்த அவ சண்டே வீக் டேஸ்ல ட்ரை பண்ணி போடலாம். ஆல்டர்னேட் வீக் டேஸும் எல்லாரும் எக்ரின்னு சொல்லிச்சுன்னா மாற்றி செய்யலாம், பிரச்சனை இல்லை. வீக் டேஸ்லயும் செய்யலாம், சாட்டர்டேஸ்லயும் செய்யலாம். அதுக்கும் ஒரு போல் மாதிரி போட்டிங்கள்ன்னு எல்லாம் நினைக்கிறேன். அல்லாட்டில் இந்த டைம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்தால் அது கௌசி டிசைட் பண்ணட்டும். சண்டேல எத்தனை மணிக்கு அண்ணா செய்வீங்க? சண்டேல எப்படியும் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் இருக்கிறபடியா ஒரு 4 மணி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு மேக்சிமம். நீங்க போற மெட்ரோ ரிஹர்சல் மாதிரி போய் விடிய போய் இரவு மட்டும் செய்கிறே இல்லைனோ அது பிள்ளைகள் நின்று இருக்கும். அந்த பிள்ளைகள் நான் கிரணை கொண்டு எவ்வளவு இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ரிஹர்சலுக்கு வாண்டு கூப்பிடுவாங்க 8 மணிக்கு 9 மணிக்கு கூப்பிட்டு போய் 10 மணி மட்டும் தர மாட்டாங்க. அது வேற விஷயம். இந்த பிள்ளைகளும் மேக்சிமம் நீங்க 2 மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்கலாம். 1 மணி நேரமே பெரிய விஷயம். வடிவா பிளான் பண்ணி போட்டு வந்தா 1 மணி நேரத்தை புஸ்கன்னு முடிக்கலாம். எல்லாம் டைமுக்கும் பெறணும். அதோட அடுத்தது கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உருக்கி பிடிச்சு அணைவா போனா போகலாம். ஏனென்றால் இப்ப சுதாகிட்ட பேரை சொன்னா உடனே சொல்லிதா இல்லை நான் பின்னாலே எண்ணிட்டு. ஏனென்றா அது கஷ்டம். அவரும் முழுக்க தொழில் செய்கிறவர். அவருடைய வகுப்புகள் அது இதுன்னு டென்ஷன் அதுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டா வரைக்குள்ள அவையெல்லாம் சலிச்சு போகாத மாதிரி கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டா சரி. ஆனா இதுல ஒரு பலன் இருக்குன்றதை நீங்க உண்மையா நம்பினீங்கன்னா எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஒரு 3 வருஷத்துல கதை வேறையா இருக்க போகுது. அந்த நம்பிக்கை நீங்களும் எடுப்பீங்களா நாங்க இதுக்குள்ள பாஞ்சிடறாங்களாம். ஒரு யோசிச்சு பாருங்க, எங்களோட பிள்ளைகளுடைய நிலைமை 2-3 வருஷத்துக்குள்ள ஒரு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் அச்சீவ் பண்ண போறோம் என்று வச்சோம் என்றால் அதுக்கான ஒரு மூலதனம் தானே. சரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அச்சா பிள்ளைகள் அதனுடைய கெட்டிக்காரர்கள். வெல்வோம், சேர்ந்து முயற்சிப்போம். எல்லாருக்கும் பொது நோக்கம் தானே இருக்குது. எங்கட என்று பார்க்கல, என்ன எங்கட பிள்ளைகள் என்று பொதுவா பார்க்கிறோம். சரி, அன்புக்கு நன்றி. மீதி கதைகளையும் எழுதுங்கோ. சுதா அவர்கள் எப்பவும் விரும்புகிறார் குரூப்லேயே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, தனியாக வேண்டாமண்டு. ஏனென்றால் சரியும் பிள்ளையும் மற்றவர்களுக்கும் விளங்கணும். ஹரிணி அம்மா, நீங்கள் கேள்வி இப்பதான் திருப்பி வாசிச்சு நான் திரும்பி. ஆனா ஏற்கனவே கிருஷாந்த் அம்மா அதுக்கு கேட்கல, அதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க நினைக்கிறேன். கிருஷாந்த் அம்மா ஆனா நான் நினைக்கிறேன் அது நீங்க ஃபியூச்சர்ல அது கன்சிடர் பண்றது பெஸ்ட் நினைக்கிறேன். என்ன நீங்க இப்ப சொன்ன மாதிரி போயிருக்க எல்லாருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் டிஃப்ரெண்ட் டேலண்ட் இருக்கு. ஒரு டேலண்ட் இல்ல, அது சோ மெனி டேலண்ட் ஹைடிங் எவ்ரிபடி. சோ யூ ஹேவ் டு பிரிங் இட். எல்லாத்தையும் அதை நீங்க கொண்டு வர்றது தலைப்பாக இருக்கிறது பெஸ்டா இருக்கு. நீங்க அதை முன்னோக்க எடுக்கிற நீங்க அதை எடுத்தா என்ன நல்லா இருக்கும். ஏனெண்டா கணக்க பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கு. ஒரு டேலண்ட் இல்லை. கணக்க பிள்ளைகளுக்கு வேற டேலண்ட் வேற. இப்போ கௌசியக்கா சொன்ன மாதிரி மியூசிக்லேயே எங்களோட பிள்ளைகளுக்கு கணக்கே இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு நோட்ஸ் இல்லாம ஒரு இது இல்லாம வாசிக்கத்தக்க கெப்பாசிட்டி கணப்பேருக்கு இருக்கு. நான் இது இன்க்ளூடிங் கரணிக்கும் இருக்குது. உங்களுக்கு நீங்க கண்டிருப்பீங்க, ஹரணியும் கண்டிருப்பீங்க கணக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது மாதிரி கண பிள்ளைகளுக்கு இருக்கு. இதுல அதையும் எல்லாரும் கொண்டு வரணும். நெடுகளும் அந்த பிள்ளைகள் தனியாக பாட்டு தான் படிக்கணும் நீங்க விடக்கூடாது. என்னடா யூ ஹேவ் டு மிக்ஸ் இட் அண்ட் பிரிங் இட். அப்பதான் அந்த உலகத்துக்கும் விளங்கும்
இவங்க இதுவும் செய்வாங்க அதுவும் செய்வாங்க அப்படியும் செய்வாங்கன்னு சொல்லி கட்டாயம் அது கட்டாயம் செய்யணும் கட்டாயம். ம். அடுத்தது நான் கேட்க கை சத்திர விஷயம் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அந்த 20 டிக்கெட் போட்டு அது வேண்டுறது ஓகே. ஆனா 20 டிக்கெட் வேண்டி போட்டாக்கள் வராட்டிக்கு நான் என்ன செய்யறது? நாங்க அதைத்தான் அந்த வட்டத்தை உருவாக்கத்தான் வேணும். அது எப்படியும் செய்யலாமன்னு கொடுக்கலாம். ஆனா அவங்க சொல்லி வேண்டுவாங்க. நான் இல்லையான்னு சொல்ல மாட்டேன். அப்படி கணக்க நடந்திருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேண்டுவாங்க. பேருந்து சில நேரம் அந்த கூடுதலா வேண்டுறேன்னு சொல்லி கூடுதலா நாங்கள்லாம் அந்த டிக்கெட்டை வேண்டுவோம் நீங்க முதல் சொன்ன மாதிரி. ஆனால் பேருந்து சில நேரம் கடைசி நேரம் வர மாட்டாங்க. சில நேரம் எங்களுக்கு அங்க ப்ரோக்ராம் இருக்கீங்க, அப்ப நாங்க ஒண்ணுமே அதை புஷ் பண்ணே இல்லை. அதை என்ன முதலே சொல்லி போட்டு கொடுங்க, முதலே சொல்லி கேட்டு கட்டாயம் வருவீங்களா? அது சுதா சொல்லி நீங்க சொன்ன மாதிரி சொல்லி கோமன்னு சொல்லி வேண்டுவாங்க. இல்லாட்டி சில நேரம் வேண்ட மாட்டாங்க. நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு விடுவாங்க. நாங்க பே பண்றோம். அது நாங்க கணக்கெடுத்து இது நான் 2013 நடக்குது. வீட்டுக்கு நம்பர் போட்டு சொல்லுவோம் அவங்களுக்கு ரிசர்வ் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா இல்ல நாங்க அதுக்கு வரலாமா? அப்ப நீங்க 20 பீப்புள கூட்டிக்கொண்டு 100 ஆக்கள் வித்தல நீங்க வரையலான்னு திருப்பி அனுப்புவோம். சுதானே விடுங்க. சுதானே நீங்க என்னண்டா நான் ஒரு வார்த்தை அப்போ சொன்னேன், யூரோப் முழுக்க எங்களோட எல்லா அமைப்புகளும் இதுக்காக சட்டியா கஷ்டப்படினோம். இப்ப பார்ட்டிசிபெண்டா வச்சுதான் ஹோலண்டப்ப வண்டி கிடக்குது. அதை வேற விதமா யோசிப்போம். இது வெல்லப்பட வேணும். முந்தி அப்படி இல்லை. முந்தி காலத்துல இங்க ஷோ நடக்கிறேன்டால் 4 பேர் தான் மேடையில் அனுப்பினோம், மிச்ச பேர் வந்தா உலக ஆக்கள்லாம் அதுக்குள்ள வருவோம். இப்ப எல்லாரும் ப்ரோக்ராம் வைக்கிறோடய நிறைஞ்சு போச்சுது, உண்மை ஒத்துக்கொள்றோம். ஆனா நாங்கள் இந்த ஷோவினுடைய தன்மை வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. எல்லா ஷோவையும் போல இப்படி அதான் மெயின் ஏம் பண்ண. அப்படி வெராட்டிக்கு நாங்கள் வரலாமா? அந்த இல்ல நீங்க ஏன் முன்னுக்கு அப்படி இல்ல, வேற ஒரு கடற்கரையில போய் புதுசா மீன் வலைய விரிப்போம். ஒரே இடத்துல வலை போடாம. சாரி, எல்லாரும் வரலாம். ஆனா அவ தயாக்காதான், அவ மட்டும் வர முடியாது. கரணி அம்மா மட்டும் வர முடியாது. நாங்க வரலாம். அதாவது வெளியால் எண்ணித்தான் ஆளை உள்ள விடுவோம். இல்லைன்னா அவக்கு மோகன் என்னண்டா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த வச்சு எப்படி நெகட்டிவா நான் வித்தா வர மாட்டேன் அந்த சேட்டியை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே அனுபவிச்சு எனக்கு தெரியும். ஆனோடி தான் சொல்றேன். இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு அம்மா சொன்னவா தான் 10 டிக்கெட்டை 10 பேருக்கு அதாவது ஃப்ரீயா தாரன், நான் காசை கட்டுறேன், நீங்க காசு தர வேணாம் என்று சொல்லி கூட தானும் பிள்ளையும் தான் ஷோக்கு போனதுண்டு. இப்ப நீங்க சொல்றீங்க மோகன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி சரி. கிரண்ட ஷோ நடத்த நான் முழுக்க வந்து சிறப்பு குழந்தைகள் இந்த நாங்கள் இருந்த குடும்பத்துல முழு பேரும் வருவினோம்னு எதிர்பார்த்து நான் அவைக்கு தான் ஒதுக்கி வச்சிருந்தேன். அப்ப நாங்கள் எதிர்பார்த்திருந்த சனம் சொன்ன சனமே கடைசி நேரத்தில் கன சனம் வராம விட்டது. அதுக்கு வித்தின் 1 வீக் வந்து என்ன ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குள்ள சொல்லி முழுக்க அதுக்கு அது வந்து நீங்கள் ஷோக்கு வந்தாங்களே தெரிஞ்சிருக்கும். சரி, அது கிட்டத்தட்ட 800 சீட் கெப்பாசிட்டி உள்ள அந்த முழு பேரும் வந்தது. அது முழுக்க பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் தான் சொன்னான். அப்ப யூ ஆர் நாட் ஸ்டிக் இன்டு உங்களோட சர்டன் க்ரௌடை வச்சு நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாக்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வடிவா நீங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்க வந்து வெறும் ஜனம். சரி, ஸோ யூ ஹேவ் டு ட்ரை. வித்வுட் ட்ரைங் டோன்ட் கம் வித் a negative thing to start with. இல்ல இது நெகட்டிவ் திங்ஸ் இல்ல சுதாரண. சாரி டு சே இட்ஸ் நாட் நெகட்டிவ் திங்ஸ். திஸ் இஸ் a awareness question. ஒரு வேரா கேக்குறேன். என்ன இப்ப இது என்னன்னா எனக்கு நடந்திருக்கு, பாஸ்ட்ல நடந்திருக்கேன்றபடியா சோ யூ ட்ரை. மோகன் சொன்ன மாதிரி வேற இடத்துல போய் வெளிய போடுங்க. ஏன் அந்த இடத்துக்கு திருப்பி போறோம்? அந்த கிரவுட விட்டுறோம். சுதாரண எத்தனை டிக்கெட் விக்கிறார் மோகன் அண்ணா? நட மோகன் சுதாரண எத்தனை டிக்கெட் விக்கிறார்? அவர் 40 வெயிட் அண்ட் see. 40. ஓகேயா, ஓகே. 40 பேரை கூட்டி கொண்டு ரோடுமா? 40 பேர் உள்ள வருவினமா தெரியாதா? நான் பேரியர்ல நிக்கிறேன். இல்ல, அவர் சொன்ன மாதிரியே நாங்க திருப்பி ஒரு முயற்சி எடுப்போம். இப்ப அதுதான் அது வெல்லப்படாத வரைக்கும் எங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் வராது. மற்றது ரெண்டாவது, நான் சில பேரை கேட்கிறேன், நான் உங்களோட படத்தை போட்டு ஒரு ஷோ செய்தா நீங்கள் உங்களை தேடி 100 பேர் டிக்கெட் வாங்குவீனமா?
இது அந்த என்டர்டெயின் பண்ணாம அப்படி பிடிச்ச மாதிரி நின்று பாடுற பிள்ளைகளுக்கு தான் நான் கேட்டிருக்கிறேன். நான் கூட படத்தை போட்டு ஒருத்தனுக்கு அப்ப அவன் என்ன செய்யறான்னா உங்களோட தலையில ஈரோட்டம்பவனை கட்டி விடுறான். நீங்க ஆள் கொண்டாட்டின்னு நீங்க காசு தாங்கன்னு சொல்லி அப்படி போயிட்டுது, மலிவா போயிட்டுது. எங்கட கலஃபீல் அப்படி போயிட்டு அப்படியே திருப்பி நாங்கள் அதை மாத்த வேணும். மாத்துவோம், மாத்தலாம், பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். சாப்பாட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு அதை பேர் சொல்லி விடுறேன். நீங்க சொன்னீங்க அதுல சாப்பாட்டுக்கு பஃபே மாதிரி இதை செய்ய போறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ I'll try to help that as well. அந்த இதுல இந்த ஹோல்ல அந்த கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்கிறபடியா அதை வடிவா செய்வோம். அது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வித் ஸ்டோல் மாதிரி போட்டு விற்கிறது அது பெஸ்ட் நினைக்கிறேன், கொஞ்சம் இண்டிவிஜுவலா. ஆனா இப்ப நீங்க டிக்கெட் ஷோன்னு சொல்றீங்க தானே, இப்ப அதுல இப்ப சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து தாங்க டொனேஷனா இப்படி கொண்டு தாரான்னு சொல்லி சொன்னா, சாப்பாடை சொல்றேன் அப்படி கொண்டு தாரான்னு சொல்லி சொன்னா, அப்ப அவங்களும் அந்த டிக்கெட் டைம் அதையும் அவ்வளவு வேண்டி இதுக்கு தரணுமா, இல்லது அவங்க மட்டும் அதையும் அவை தரணும்னு சொல்லி நாங்க கேட்கணுமா? அப்படியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாரும் சொல்லுங்க, இப்ப 2 பேர் தாங்க 2 சாப்பாடு செய்து தாரான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அதை அவங்களே போஸ்ட் பண்ணணுமா, இல்ல நீங்க செய்ய தேவையில்லைன்னு நான் சொல்லணுமா? அப்படி டிக்கெட் எடுக்க வேணுமாண்டா? அப்படி இல்ல அதை நீங்க அது எடுக்கிறபடியே அது செய்ய வேண்டாம்னு சொல்லணுமா? அப்படி என்ன கேட்கிறேன். இல்ல அதையும் பிரிம்பா வச்சிருப்போமே. ஓகேயா, டிக்கெட்டை பிரிம்பா வச்சிருப்போம். மேலதிகமா யாரோ கேட்டபடி மேலதிகமா யாராவது தாங்களே மனம் வந்து ஒரு கண்ட்ரிபியூஷன் அதாவது ஃபுட்ல செய்ய போயினோம்டா அதை மேலதிகமா எடுப்போம். ஏனெண்டா இது கணக்க விஷயங்கள்ல யோசிச்சோம்டா குழம்பிடும். இந்த ப்ரோக்ராம் முடிய எங்களுக்கு இன்னும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் நினைக்கிறேன். செகண்ட் ஷோவுக்கு வித்தியாசமா பிளான் பண்ணுவோம். இந்த முறை ப்ரொசீஜர்ஸை சிம்பிளா வச்சிருப்போம். எல்லாருக்கும் பேர்டன் இருக்காது, எல்லாருமே பிரிச்சு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இதுல இருக்குது. அப்ப மெயின் கோர் வந்து இந்த மியூசிக்கை இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸையும் சிங்கர்ஸையும் ரெடி பண்றதுல தான் மேக்சிமம் வேலை இருக்க போகுது. மிச்சமெல்லாம் நாங்கள் அனைவா தானே செய்ய போறோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அப்படி என்றால் வேற தாட்ஸ் இருந்தால் எழுதுங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு நன்றி. கனவே இருந்து விடவிட்டு அதுல வாணிமோனும் இருந்தவா காண இல்லை. இப்ப சரி இல்லை, லேட் ஆயிட்டுது. நான் சொன்னா எல்லாருக்கும் 8:30 முன்னும் எல்லாரும் முடிச்சிடலாம்னு தான் கேட்டாக்கள் சொன்னா நேரம் ஆயிட்டுது 9:20. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த செயல் திட்டத்தோட சந்திப்போம். சுதாரண கேட்டவர் எப்போ அடுத்ததுன்னு சொல்லி, ஒருவேளை இந்த நேரம் ஓப்பா இருந்தா வார சண்டே சந்திக்கலாம். ஆனா இவ்வளவு நேரம் வராது. எங்களுக்கு 3 விஷயம்தான் எடுக்க வேண்டியது. அந்த ஃபைனான்ஸுக்கு பொறுப்பான 3 பேர், சாப்பாடுக்கான விஷயம், மற்றது ப்ராக்டிஸுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. 3 மட்டும் டக்கண்டு காய்ச்சிட்டு ஒரு 1/2 hour மீட்டிங்குக்குள்ள நெக்ஸ்ட் வீக் முடிக்கிறதாண்டா சண்டே போடுவோமா? சரி. அப்படின்னா சண்டேயும் இதே மாதிரி 7:30க்கும் 7:45க்கும் பிள்ளைகள் முடிக்கிற டைமை பொறுத்து. ஆனால் நிச்சயமாக ஷார்ட்டாக முடிப்போமா. முதலே எல்லாத்தையும் ஷார்ட்டன் பண்ணிட்டு அந்த டாபிக்ஸை போட்டு அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மீண்டும் முக்கியமானது எவ்வளவு கம்மி பண்ண போறோம்ன்றதை இந்த வீக்கே எல்லாரும் டிசைட் பண்ணிருங்க. ஆனால் பார்ட்டிசிபென்ட்டுக்கு டெட்லைன் என்றைக்கே கொடுத்துருவோமா? இதுல இருக்கிற ஆக்கள் மற்ற வராத 2-3 பேருக்கு அந்த மெசேஜ் இந்த ரெக்கார்டிங்கை நான் போடுறேன். அதுக்குள்ள ஒரு எழுத்து கேட்கலாம். டைமை விட்டுட்டு அந்த என்னென்ன செய்யறது சொல்றது, பாட்டு செலெக்ஷன் அது எல்லாத்தையும் வந்து அடுத்த சண்டே விட்டுடுவோமாண்டா. எங்களுக்கு அங்கே இனஃப் டைம் ஃபார் ப்ராக்டிஸ். இல்ல அது இன்றைக்கு இல்ல, அடுத்த சண்டேக்குள்ள விடுவோம். அடுத்த சண்டே தான் டெட்லைன் என்றே விடுவோம். சாட்டர்டே வச்சா சண்டே எங்களுக்கு கன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிடும். அப்ப சாட்டர்டே வார சாட்டர்டே இதுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிடும். பிரியாம கேட்டபடியா வேற வெளியாக்களுக்கும் போய் சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்கு வரப்போறோம்னா இதுக்குள்ள வந்து சேரலாம் சேரட்டும். வேற அப்போத யார் பஹிண்ட வைஃப் வந்த மாதிரி, அவ கார்த்திகின் அம்மா வந்த மாதிரி வெளியாக்கள் வரண்டா வரட்டும். அது நாங்க இதை பற்றி அந்த நீங்க போட்ட மெசேஜ் அந்த ஏப்ரல் 18க்கு அந்த ப்ரோக்ராம் அது எங்கேயாவது ஷேர் பண்ணணும்னு சொன்னா யாராவது சிறப்பு பிள்ளைகள் இருந்தா தாராளமா செய்யுங்க. 12ஆம் தேதி டெட்லைன் என்றதையும் சொல்லி விடுவோம். 12 என்ன கிழமை அடுத்த கிழமை? 12 தானே? 14 சனிக்கிழமை. 14 சனிக்கிழமை டெட்லைன் என்றதையும் போட்டு தாராளமா ஷேர் பண்ணுங்க. என்ன நம்பருக்கு கனெக்ட் பண்ணணும்? மோகன் தான் போடுங்க. நான் பிறகு குரூப்புக்குள்ள கொண்டு வரேன். சரி, மிக்க மகிழ்ச்சி. கௌசியம் ஃபைன். நீங்கள் கௌசியம் இதன் விடுங்க மோகன், அட்மின் ஆக்கி விடுங்க. பிரச்சனை முடியல.
குரூப்புக்குள்ள போட்டுட்டோம்னா பிறகு கவுசி அவியலோட கோஆர்டினேட் பண்ண ஈஸியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மற்றது இது ஒரு டீம் குரூப் இல்லையா, இது ஒரு கம்பெனியும் இல்லை குரூப்பும் இல்லை சேரட்டியும் இல்லை. அவ்வப்போது பொறுப்புகள் எடுத்து செய்கிறோம். இன்னும் ஒரு தடவை டேக் ஓவர்ல இதுக்குள்ளே போய் இன்னொரு குரூப்பை தொடங்காதுங்க, இந்த குரூப்பையே டேக் ஓவர் பண்ணுங்க. யாராவது புதுசாக செய்ய நினச்சா இதே டேக் ஓவர் பண்ணுங்க, புதுசாக தொடங்கிறாதுங்க. இப்படியே எங்களுடைய ஆக்கள் ஒன்றுமா போகிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவுக்கு வெளிப்படையாக இருந்தோம்டா, தூயமான சிந்தனையோட இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இது வெல்லலாம். மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.